அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், ஈஸ்வரானவர், மகிமையானவர், ஈஸ்வரானவர், அவரே அவரே நம் கண்களை மூடி பயபக்தோடு கூட உத்தமத்தோடு கூட இதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட விசுவாசித்தால் யாவும் கூடும் என்று
நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடலாம். விசுவாசத்தோடு கூட பாடலாம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஓ கர்த்தரும் மீட்பருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதிகன மகிமையும் உண்டாயிருப்பதாக. வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். காலையில் எடுத்த வேத பகுதிக்கு திரும்பவும் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனம். வெளிப்படுத்தல் 6:7. அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு என்று ஆசிரியர் கொடுப்பாராக. கண்களை செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகத்துவமும் மகிமையும் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் நாங்கள் மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் தேவரே, நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு இந்த கம்யூனையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ராபோஜன ஆராதனைகளையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய கால்களை கழுவுதல், இது போன்று 3 காரியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது. நல்லவைகளை செய்கிற போது கர்த்தர் தாமே எங்களை ஆஸ்வதிக்கும்படியாகவும் எங்களுடைய நேசமும் எங்களுடைய இணைப்பும் எங்களுடைய ஐக்கியமும் நாளுக்கு நாள் மிகவும் இனிமையாகவும் வல்லமையாகவும் புறப்படவும் இந்த மொங்கின குதிரைக்காரன் எங்களுக்கு முன்பாக அதோட முறிந்தோடி போகும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தாகும்படியாக செபிக்கிறோம். இப்போதும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஜீவ கர்த்தரை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சகாயம் வந்திருக்கா? பரவாயில்ல, 10 வருஷம் வராது போயிட்டிய. எத்தனை நாள் பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாமா வேண்டாமா, ரிஜிஸ்டர் பண்ணலாமா, எதுவும் சொல்லவே இல்லையே, கம்மனு உட்காந்துட்டிய. அவரை பார்த்து கண்டுபிடிச்சேன். வாங்க. ஆண்டவர் சகாயத்திற்கு சகாயம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சகாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு குட்டி சகாயத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த சகாயத்திற்காக கர்த்தர் சகாயம் பண்ணி கேட்டுக்கொள்வோம். ஆகவே இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 3 வார்த்தை தான் சொன்னாங்க. 3 வார்த்தை 4 வார்த்தை சொன்னாங்க. ஆனால் வரல.
என்னை தான் வந்திருக்காங்க. இவர்களுக்கு நாம் பேர் வைப்பதற்கு வேதத்தில் நாம் பார்க்கிற போது வேதாகமத்தில் பிலோலோகையும் யூலியாவையும் என்று ரோமனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் யூலியா, ஆங்கிலத்தில் ஜூலியா என்று வேதாகம புஸ்தகம் சொல்லும். ஆகவே இவருக்கு இந்த சிறு குழந்தைக்கு ஜூலியா என்ற பெயரை நாம் வைக்கிறோம். கர்த்தருக்குள்ளாக எண்ணிருக்கிறபடினால அந்த விதமான பெயரை நாம் வைத்து கிறிஸ்துக்குள்ளாக பிரதேசம் செய்ய முடியும். கர்த்தருடைய கலந்து கொண்டிருக்கலாம். போருடைய நாட்களில் இந்த ஜூலியாவின் அதிகமான ஊழிய களத்திலும் பவுலுக்கு மிக நெருக்கமாக இருந்து பவுலுக்கு அநேக நன்மையான காரியங்களை இந்த மதம் செய்திருந்தார். அதுவே இவங்க ரோம 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் விதமான பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சிறிய குழந்தைக்கு ஜூலியா என்ற பெயரை நாம் வைத்து பவுலுடைய நாட்களில் கர்த்தருக்கு பணிவிடை செய்த அந்த சிறிய போல இந்த மகன உலகங்களுக்கு ஜூலியா என்ற பெயரை வைத்து கர்த்தருடைய கடவுள் சொல்லிக்கிறோம். தயவுசெய்து எழுது. நன்றி ஆண்டவரே, உங்களை சொல்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீர் இந்த நாங்கள் உங்களுடைய கிருபையினாலே பவுலுக்கு உதவியாக இருந்த ஜூலியா என்று சொல்லக்கூடிய இந்த ஜூலியா என்ற பெயரை இந்த சிறிய மகளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பெயரை வைத்து கர்த்தாவே இந்த சிறு குழந்தையை ஆசீர்வதிக்க முடியாது உங்களுடைய கரையில ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். தேவரீர் இதை நாங்கள் இயேசு நாமத்திற்கு குழந்தை செய்கிறோம். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம். இது முதல் இந்த சிறு குழந்தை ஜூலியா என்ற பெயரில் அழைக்கப்பட்டு ஏற்ற மகளாய் வளர்வதற்கு இந்த உலகத்தின் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் இருந்தும் வியாதி விக்கனிலிருந்தும் குழந்தை பாதுகாத்து நடத்தும்படி சொல்லிக்கிறோம். கர்த்தர் குழந்தை பெருவையின் ஆவி வைத்தார். இந்த பெற்றோரும் இந்த சிறு பிள்ளையை ஆண்டவர் ஏற்றபடி வளர்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் சொல்லுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த 4வது குதிரைக்காரன் குதிரையின் மேல் சவாரி செய்கிற அந்த குதிரையானது மங்கின குதிரை என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவனை குறித்து நம்ம செய்தியாளர் சொன்ன அநேக காரியங்களை நான் வேகமாக நேரம் குறைவாக இருக்கிறபடினா 1 மணி நேரம் மாத்திரமே எடுத்துக்கொள்ள முடியும். 1 மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை சொல்ல வருகிறேன். இவனை குறித்து நீங்கள் இந்த மங்கின குதிரைக்காரனை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அசதியாக இருக்காதீங்க. இவனுடைய வல்லமை இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிக அதிகமாக இருக்கிறதை நீங்கள் காணும்படிக்கு இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருவாராக. நாம் நேராக போகலாமா? முதலாவது காலம் சிங்கத்தின் காலம் என்று நமக்கு தெரியும். நாம் வேதாகமத்தில் 4வது அதிகாரம் வெளிப்பட்ட விசேஷத்தில் பார்க்கிற போது 4 ஜீவன்களை குறித்து வேதம் சொல்லும். ஆகவே அது முதல் காலம் சிங்கத்தின் காலமாக இருந்தது. ஆனால் உண்மையாகவே வேத வாக்கியத்தின்படி முத்திரைகளின்படி வெள்ளை குதிரை தான் நமக்கு தெரியும். ஆனால் வெள்ளை குதிரை எதிர்க்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த காலங்களில் கர்த்தர் அனுப்பியிருந்தார். அது சிங்கத்தின் காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 2வது காலம் காளையின் காலம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிகப்பு குதிரையின் மேல் வெள்ளை குதிரையிலிருந்து சிகப்பு குதிரைக்கு மாறினவன் நம்ம பின்னாடி லாஸ்ட்ல அவன் பேர் என்னன்னு பார்க்கலாம். அவனை எதிர்க்கும்படி
காளையின் காலம் 2வது காலமாக இருந்தது. 3வது காலம் சிகப்பு குதிரையிலிருந்து கருப்பு குதிரைக்கு அவன் மாறுகிறான். அந்த காலம் மனிதனின் காலம் என்று பார்க்கிறோம். பிறகு இந்த முதல் காலமாகிய வெள்ளை குதிரை மேல் வரும் பொழுது அது யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கிறிஸ்து வல்லமையோடு கூட அவர் எதிர்க்க புறப்பட்டார் என்பது ரகசியமாக இருந்தது. இப்போது நமக்கு அது வெளிப்படுகிறது. 2வது காலமாகிய அது இருண்ட காலம் என்று நாம் செய்திகளில் வாசிக்கிறோம், 7 சபை காலங்களில் வாசிக்கிறோம். அந்த இருண்ட காலத்தில் அந்த சிகப்பு குதிரையை எதிர்க்கும்படியாக காலை புறப்பட்டு சென்றது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 3வது காலம் மனிதனுடைய காலம். இது கருப்பு குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்த அந்த கருப்பு குதிரைக்காரனை எதிர்க்கும்படியாக மனித ஞானமானது அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். 4வது காலமாகிய வேகமாய் பறக்கிற கழுகின் காலம். இந்த கழுகானது இந்த மங்கின குதிரையின் மேல் ஏறி வருகிற அவனை எதிர்க்கும்படியாக புறப்பட்டு போகிற கழுகின் காலம் என்றும், அது ஒரு தீர்க்கதரிசியின் காலம் என்றும் நாம் பைபிளில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? மல்கியா அப்படிதான் சொல்ல, இதோ மல்கியாவில் நாம் பார்க்கிறோம், இதோ நான் உலகத்தை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு எலியா திருசவனுக்கு அனுப்புகிறேன். அப்போ எலியா இந்த 3 காலங்களை பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசியின் காலங்கள் தான் இந்த மங்கின குதிரைக்காரன் யாரு, பிறகு கருப்பு சிகப்பு வெள்ளையில் வந்தவர் யார் என்பது இந்த தீர்க்கதரிசி தான் வெளிப்பட்டு தர வேண்டும். ஆகவே இது ஒரு தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே கழுகுக்கு சமானமாக வேத வாக்கியம் அறிவிக்கும். ஆக்சுவலாக கழுகின் குஞ்சுகள் என்று சொல்லும்போது அது தீர்க்கதரிசிகளை தான் குறிக்கும். அவர்களுடைய தேவனாக இருக்கக்கூடிய யெகோவா தேவனை கழுகு என்று வேதம் சொல்லும். இப்படியாக இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் 7 சபை காலங்களின்படி இது 7வது சபை காலம், லவோதிக்கேயா சபை காலம். லவோதிக்கேயா என்றால் மனித உரிமை அல்லது பெண் உரிமை என்று பெயர். நீங்கள் சரித்திரம் சற்று திரும்பி பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித உரிமை கிடையாது, பெண் உரிமை கிடையாது, பெண்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்திய தேசத்தோட பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. ஆகவே பெண்களை மிக அவலட்சணமாக இந்த உலகம் நடத்தினது. அதே போல் 1962 தான் முதலாக அமெரிக்காவில் கூட பெண்களுக்கு ஓட்டு உரிமை என்ற உரிமை வந்தது. பிறகு இப்பொழுது 2004 அல்லது 2014 போன்ற வருடங்களில் தான் பெண்களுக்கு சொத்து உரிமையும் வந்தது. அதுபோல பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது, விவாகம் பண்ணினா அதோடு சரி. இப்போ இந்த காலங்களில் ஏன் வருதுன்னா, இந்த லவோதிக்கேயா சபை காலம் என்பதை இந்த உலகம் காணும்படி ஆவியானவர் நமக்கு இப்பொழுது இந்த செய்தி மூலமாக அறிவிக்கிறார். எப்பொழுதுமே எந்த காலத்தில் உலகம் முழுவதிலுமே பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகர் என்று இப்போ சொல்றாங்க இல்லையா, அது எப்பொழுதுமே கிடையாது. பெண்கள் மறுக்கப்பட்டார்கள், பெண்கள் தள்ளப்பட்டார்கள். இன்னும் பெண்களுக்கு அநேக மோசமான காரியங்களை, சம்பவங்களை நாம் உலகத்தில் நடந்ததை பார்க்கிறோம். நம்ம இந்திய தேசத்தில் கூட இந்த சேர நாடு என்று சொல்லக்கூடிய இந்த கேரளா தேசத்தில் பெண்கள் மார்பின் மேல் துணி அணியக்கூடாது. அப்படி துணி போட்டாங்கன்னா அந்த மார்பை அறுத்து விடுவார்கள். இது இப்பொழுது சமீபத்தில் நம்முடைய நாட்களில் நம்முடைய காலங்களில் இருந்த ஒன்று. ஆகவே இப்பொழுது நாம் இந்த வேத ஒழுங்கின்படி இவைகளை நாம் சற்று திரும்பி பார்க்கிற போது பெண்களுக்கும் ஆண்களைப் போல சம உரிமை என்றோ, ஆண்களும் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லும்போது ஆண் உரிமை, உமன் ரைட்ஸ் என்று சொல்லும்போது பெண் உரிமை. இந்த ஆண் உரிமையும் பெண் உரிமையும் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது அது லவோதிக்கேயா என்று சொல்லப்படும். கேட்குறீங்களா? லவோதிக்கேயா என்பது பெண் உரிமை அல்லது மனித உரிமை என்று பெயர். ஆகவே இந்த நாட்களில தான் சாத்தான் என்பவன் அல்லது பிசாசு என்பவன் நாம் இந்த வேதத்தில் பார்த்தோம். இந்த 3 குதிரையின் மேலும் சவாரி செய்தவன் யார் என்று பார்க்கிற போது 8வது வசனம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நான் பார்த்தபோது இதோ ஒரு மங்கின குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அப்படின்னா இந்த 3 குதிரைகள் மேலும் ஏறி வந்தவன் மரணம். இப்போ மரணம் யார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு என்று எழுதப்படும். அப்போ இந்த வெள்ளை குதிரை மேலே ஏறி
பிறகு சிகப்பு குதிரை மேல மாதிரி, பிறகு சிகப்பு கருப்பு குதிரைக்கு மாறின இவன் பிசாசு. இவன் ஒரு உலகம் சொல்வது போல பரிசுத்த ஆவி அல்ல. அப்போ பிசாசானவன் தன்னுடைய ஊழியர்களை அல்லது தன்னுடைய வல்லமையை மக்கள் மேல், சபை மேல் கொண்டு வரும்படி தன்னுடைய குதிரைகளை, குதிரை என்றால் மிருகம், மிருகம் என்றால் வல்லமை என்றால், தன்னுடைய வல்லமையை சபை மேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்து இந்த காலநிலையில மரணம் என்ற பெயரில் சபை மேல் வருகிறான். ஆகவே அவன் மரணத்திற்கு அதிகாரியான பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த குதிரையின் மேல் சவாரி செய்தவன் பிசாசு. இந்த மங்கின குதிரையின் மேல் இன்றைக்கு இந்த லோதைக்க சபை காலத்துல, 7வது சபையாகிய லோதைக்க சபை காலத்துல இந்த மங்கின குதிரையின் மேல் இவன் சவாரி செய்கிறான். மங்கின குதிரை என்றால் கருப்பு, வெள்ளை, சிகப்பு, கருப்பு, இந்த 3 கலரையும் கலக்கிற போது கலந்தால் அது மங்கின நிறமாக வரும். ஆகவே இவன் தன்னுடைய 3 குதிரைகள் வல்லமையின் காலத்துல அந்தந்த காலத்தில் தன் வல்லமை எப்படி பயன்படுத்தினானோ இப்பொழுது அது முழுவதையுமாக சேர்த்து தன் முழு வல்லமையையும் இன்றைக்கு பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார். சபையார் இதை கவனிக்க வேண்டும். தவற விடாதீங்க. தவற விட்டீங்கன்னா இவனால் பிடிக்கப்படுவீங்க. ஆகவே நீங்க பேசுகிற போதோ அல்லது உங்களுடைய சொந்த நடக்கையையோ நீங்களே சற்று கவனிக்க வேண்டும். அதாவது காலையில் தூங்கி எழுந்துக்கிறோம், தூங்கி எழுந்தோன்னு ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், அப்படிதானே? நீங்க வாசிக்கிறீங்க. அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் நீங்க எங்கெல்லாம் போனீங்க, யாரோடெல்லாம் பேசுனீங்க, என்னவெல்லாம் பேசுனீங்க, என்னவெல்லாம் செய்தீங்க என்பதை இரவின் பொழுதுல வந்து மறுபடியும் முழங்கால் பண்ணிட்டு ஆராய்ந்து பாருங்க. இப்போ நீங்க உங்களுடைய தவறுகளோ மீறுதல்களோ உங்களுக்கு தெரிய வரும். அல்லது நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தவறான காரியங்களை செய்ய முயற்சித்திருப்பீங்க. கேக்குறீங்களா? இதை நீங்க கவனித்து பார்த்தா இந்த மகிழ குதிரைக்காரன் உங்கள் மேல் சவாரியில் இருக்கிறான் என்ற அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்கள் மேல் மங்கின குதிரைக்காரன் ஏன் சவாரி செய்கிறான்னா உன்னை மரணத்திற்குள் கொண்டு போகும்படிதான். நம்முடைய தேவனோ ஜீவனுக்கு அதிகாரி. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் வெள்ளை குதிரையின் மேல் பயணம் செய்கிறார். இப்ப நேற்றுக்கு இல்லை, அந்த நாட்களிலிருந்து, கடந்த காலங்களிலிருந்து வெள்ளை குதிரையின் மேல் கதவு சாத்திருக்கும். வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறவனாக இந்த பிசாசானவன் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மிகவும் அன்பானவனாகவும் தயவுள்ளவனாகவும் ஆண்டவரை நேசிக்கிறவனாகவும் மக்கள் மத்தியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான், தன்னை தாழ்த்தி கொண்டான். மக்கள் அவனை சில பேர் ஏற்றுக்கொண்டு அவனை உள்ளே அனுமதித்ததினால சபையை 2ஆக உடைத்தான். இதை நாம் காலையில பார்த்தோம். அவன் உடைத்த சபையுடைய பெயர் தான் ரோமன் கேத்தலிக். அல்லேலூயா. முதலாவது ரோமன் கத்தோலிக்க சபை துவங்குவதற்கு முன்பு த சர்ச் ஆஃப் யூனிவர்சல் என்ற பெயரில் துவங்கினார்கள். அந்த ராஜா பேர் என்ன சொன்ன காலையில் கான்ஸ்டன்டைன். இந்த சபை கால இந்த ரோமன் கத்தோலிக்க சபை துவக்கினவன் கான்ஸ்டன்டைன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. இவன் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ரோமாபுரியினுடைய இத்தாலியினுடைய நாட்டிலே ஆளுகை செய்தவன். இவனுக்கும் கிறிஸ்துவருக்கும் எப்போதும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இவன் சிலுவை பொறையை நடத்தினான் என்று நாம் காலையில பார்த்தோம். இவன் அப்போ கூட தன்னுடைய தங்கத்தால் செய்யப்பட்ட சிலுவையை சர்ச்சு மேல வைக்கிற போது, அவங்க இருந்த சர்ச்சு மேல வைக்கிற போது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமா வைக்கல, தன் வல்லமையை சபையில காண்பிக்க வேண்டும் என்று அதை செய்தான். இப்போது அதன் பிறகு சபையானது துவங்கி த சர்ச் ஆஃப் யூனிவர்சல் என்ற பெயரில் துவங்கி பிறகு இப்பொழுது அது சர்ச் ஆஃப் யூனிவர்சல் தான் இன்றைக்கு இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபை. ரோமன் கத்தோலிக்க சபை எந்த நாளிலும் கிறிஸ்துவ சபை அல்ல. கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவருடைய முறைமைகளும் அவர்கள் துதிக்கிற துதியையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தின் ஒழுங்கின்படி இராது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுக்கென்று பைபிள் எழுதி வைத்திருப்பார்கள். என்கிட்ட ரோமன் கத்தோலிக்க சபையோட பைபிள் எழுது, நீ வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. ஆகவே அப்படி தங்களுக்காக ஒரு வேதத்தை எழுதி தங்களுடைய முறைமைகள் அதை வைத்தார்கள். சரிங்களா? இதை நாம் காலையில் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதுன்னு கேட்டீங்களா? இப்போ நமக்கு இந்த குதிரைகளை ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கினே வரா இந்த பிசாசு. இன்றைக்கு உங்கள் மத்தியில், நம் மத்தியில் இன்றைக்கு மங்கின குதிரை என்று சொல்லும்போது கடந்த காலங்களில் வெள்ளை குதிரை மேலே பிறகு சிகப்பு, கருப்பு என்ற குதிரைகளை மாற்றி வரும்போது கேட்குறீங்களா,
தன் வல்லமை எப்படி பயன்படுத்தினானோ இந்த நாட்களில் இந்த 3 வல்லமைகளையும் மிக அதிகமாக பயன்படுத்தி இன்றைக்கு பூமியில இந்த உலகத்துல இருக்கிறார். ஆகவே தான் தேசங்களில் அதிகமான கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் திருடும் மற்ற எல்லாமே சகஜமா ஆயிற்று. இன்னொன்று, நீதியானது அநீதியாக ஆக்கப்பட்டு விட்டது, அநீதியானது நீதியாக்கப்பட்டு விட்டது. அநியாயம் என்பது நியாயமாக்கப்பட்டு விட்டது, நியாயம் என்பது அநியாயமாக்கப்பட்டு விட்டது. இப்போது சோழர்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க இந்த டாக்ஸ் விஷயமா பேசும்போது நிறைய விஷயம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. கார் வாங்கினா எவ்வளோ டேக்ஸ் இப்போ போடுவாங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. உட்காந்தா டேக்ஸ், சாப்பிட்டா டேக்ஸ், எல்லாமே டேக்ஸ் போட்டான். டேக்ஸை கலெக்ஷன் பண்ணவனுக்கு டேக்ஸ். இப்படி 3 குரூப், அதாவது உலகத்தில் நம் மத்தியில் உலகம் முழுவதிலுமே விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள், நடுவில் இடைத்தரகர்கள் 3 பேர் மேலே டாக்ஸ் இப்போ தெரியும். விற்கிறவனுக்கும் டாக்ஸ், வாங்குறவனுக்கும் டாக்ஸ், நடுவில் இடைத்தரகர் அவனுக்கும் டாக்ஸ். எந்த முட்டாள்லாம் செய்வானா பாருங்க, எந்த மூடனும் செய்வானா. அதே போன்று இன்றைக்கு உலகமே பொருளாதாரத்தில் நிற்பது ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் போடுறவனுக்கும் டேக்ஸு, ஷேர் வாங்குறவனுக்கும் டேக்ஸ், எல்லாத்துலேயும் டேக்ஸ் போட்டான். யாரு? இந்த அது நிர்மலமா இல்லை, அது வெறுமலா. அது மூஞ்ச பார்த்தீங்கன்னா பேயை பார்க்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மூஞ்சை கொஞ்சம் பாருங்களேன். அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு வந்து இவன் வச்சுக்கிறான். இந்த பேய் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறான்னு தெரியல. அவன் என்ன சில கண்டபடி டேக்ஸ் போட்டான். இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத நிலைக்கு இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிறது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. உலகத்தில் போயிட்டு ஒரு பொருளை வாங்கவோ செய்யவோ பாருங்க, எவ்வளோ டேக்ஸ் பாருங்க. அவன் அந்த போட்டு டேக்ஸ் பாருங்க. மண்ணு வாங்கினா 12% டேக்ஸ். மண்ணு மேலே எதனா தடவிட்டாங்கன்னா, சாப்பிட்டு தடவிட்டாங்கன்னா 18% டேக்ஸ். இது என்ன ஜாயம்? யாரோ ஒன்று வந்து கேட்டால் பண்ண மட்டும் கூட நான் சக்கரை போட்டுக்கிறேன் அப்படின்னா, அது போல கொஞ்சமாக மூலகத்தை போடுறேன். 12% 18% என்ன வித்தியாசம் பாருங்க. இவன் என்ன பேயா? அதுதான் மங்கின குதிரைக்காரனுடைய வேலை. அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உங்களை கசைக்கு பிழிய வேண்டும், உங்களை மரணத்துக்குள் கொண்டு போக வேண்டும். இதே போன்ற உலக நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறது. எல்லாம் நம்ம நாட்டுக்கு, அது உலக நாடுகளுக்கு இன்னும் இதை விட மோசமான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் போயிட்டு உங்கள் செல்லில் பாருங்க தெரியும். ஆகவே எங்கேயுமே நீதி என்பது, நியாயம் என்பதெல்லாம் கிடையாது. அவையெல்லாம் இந்த மகிழ குதிரைக்காரன் எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டு மீதி எல்லாம் எதெல்லாம் நீதியோ அதெல்லாம் அநீதி ஆகிட்டான். எதெல்லாம் நியாயமாக இருந்ததோ அதெல்லாம் அநியாயமாக்கி விட்டான். இதை வில்லியம் பிரணமரும் 1960 வருடத்தில் இந்த சபை காலங்களை கூட்டு பேசும்போது சொல்லுகிற, நீதி அநியாயமாக்கப்பட்டு விட்டது, எங்கேயுமே நீதி இருக்காது. சரி, நீதித்துறையில் போயிட்டு எதனா ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது நீதி கேட்கலான்னு பார்த்தா அவன் அநீதியாக தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் இல்லைங்களா? நமக்கு உலகத்துக்கே தெரியும் பாபர் மசூதி இச்சது யாருன்னு. அந்த வக்கீல் என்ன, அந்த ஜட்ஜு என்ன செய்யறான், அந்த யாரெல்லாம் அதுக்கு காரணமானவர்களோ அவர்கள் இடிக்கலன்னு சொல்றான். உலகமே அவங்களை இடிச்சதை பார்த்தது, இவங்க இடிக்கிறத போட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான், இவங்களை இடிக்கல, இவங்களை விடுதலை பண்றாங்க. அப்படி அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு இனிப்பு வழங்கினாங்க. இனிப்பு வழங்குறவங்க அவனுக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு ப்ளஸ் பண்ற மாதிரி இந்த அரசாங்கம் அவனுக்கு சில நன்மைகளை செய்திருக்கு. எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், அந்த பெண் அலிபாவோ கிளிபாவோ ஏதோ ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சாங்க. அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை எங்கே? உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசம் அவங்களோட தேசம். அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த குற்றம் செய்யலை. ரிலீஸ் பண்ணி வெளியே வரும்போது அவனுக்கு ஸ்வீட் கொடுக்குறான். உலக நாடுகளை பார்த்துட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கையை கலமான பிடிச்சிருக்கிறாங்க. அவனுக்கு ஜட்ஜு என்ன செய்யறான், அவன் சைலண்ட் தீர்ப்பு கொடுக்குறான். தீர்ப்பு கொடுத்து வெளியே வராங்க, அவனுக்கு ஸ்வீட் கொடுக்குறான். எப்படி நியாயம் பார்த்தீங்கன்னா, இதுதான் மங்கின குதிரைக்காரனுடைய வேலை. அவன் இதை இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறான்.
இப்போ மங்கின குதிரையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமானா அது நாம் மாத்திரமே. ஏன்னா அவனை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நீங்க கழுகு குஞ்சுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. அது ஒருவேளை மங்கின குதிரைக்கார உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். உங்க வீட்டை நீங்க சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்க இதெல்லாம் கவனித்து பார்த்து வெள்ளை குதிரை எப்பொழுதுமே தேவனாகிய கர்த்தர் from the beginning இருந்து இன்று வரையிலும் வெள்ளை குதிரை மேல் தான் சவாரி செய்கிறார். இதை வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் ஒரே ஒரு குதிரையின் மேல் மட்டுமே சவாரி செய்கிறார். இவன் தன் குதிரைகளை மாற்றி மாற்றி இன்றைக்கு மங்கின குதிரை நிறத்துக்கு வந்துட்டான். இப்பொழுது அவன் மற்ற காலங்களை பார்க்கணும் மிக அதிக வல்லமையோடு கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மங்கின குதிரைக்காரர் மங்கின குதிரை மேல் சவாரி செய்கிற இந்த பிசாசு இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த மனிதன் மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். அவன் தன்னைத்தானே ஆள் மாறாட்டம் செய்து கொண்டு மரணம் என்ற பெயரிட உருவகப்படுத்திக் கொண்டதில் வியப்பு ஒன்றும் இருக்கவில்லை. அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இவன் மனிதன் உருவில் காணப்படும் சாத்தான் ஆகும். ஆன்டி கிரைஸ்ட் என்பது கேட்குறீங்களா? பிசாசுகளின் தலைவனாக இருக்கக்கூடிய சர்ப்பம் தான் பிசாசுகளின் தலைவர். அவனுக்கு அநேக உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆகவே அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஒரு மனிதன் மேல் முதல் பூமியில வைத்தான். எப்பொழுது வெள்ளை குதிரையின் காலங்களில். அந்த மனிதன் யார் என்று நாம் பார்த்துட்டே வரோம். இவன் மனித உருவில் காணப்படும் சாத்தான். ஆகவே சாத்தான் சபையையும் அரசாங்கத்தையும் ஒன்றுபடுத்த முடியுமானால் இப்போது அவன் சிவப்பு குதிரையின் மேல் சவாரி செய்ய முடியும். நிச்சயம் அதன் வழியாகத்தான் சவாரி செய்து செல்ல முடியும். நான் செய்திப்படுகிறேன். சாத்தான் தன்னுடைய ஊழியத்தில் 4வது கட்டத்தில் வெள்ளை, சிகப்பு, கருப்பு, பிறகு மங்கின குதிரை. இப்போது 4வது குதிரையின் மேல் வரும்போது கேட்குறீங்களா? 4வது கட்டத்தில் அவன் மிருகம் என்று அழைக்கப்படுகிறார். கேட்குறீங்களா? மிருகத்துக்கு ஒரு சொருபத்தை உண்டு பண்ணுவாங்க. பின்னாடி வரலாம், நம்ம அடுத்த வாரத்தில் வருவோம். மிருகம் என்று அழைக்கப்படுகிறார். துவக்கத்தில் அவன் அந்தி கிறிஸ்து என்றும் பின்னர் கள்ள தீர்க்கதரிசி என்றும் இப்பொழுது மிருகம் என்றும் அழைக்கப்படுகிறார். கேட்குறீங்களா? அல்லேலூயா. முதலாக அந்தி கிறிஸ்து நுழைந்த இடம் ரோமன் கத்தோலிக்க சபையை நடத்தக்கூடிய போப் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்குள்ளாக அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக உள்ளே நுழைகிறான். பிறகு அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு ஆவிக்கு அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஆவிக்கு கிரீடம் சூட்ட முடியாது. அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் போகும் பொழுது இப்பொழுது கிரீடம் சூட்டப்படுகிறது. சரிங்களா? நாம் சென்ற வாரம் எழுதி போட்டேன், விகாரியஸ் பிளீடி என்று எழுதி போட்டுறேன். இந்த மூன்றுமே இந்த போப்பனுடைய கிரீடத்தில் 3 கிரீடம் அங்கே இருக்கும். அப்படின்னா என்ன? இவன் பரலோகத்துக்கும் இவன் தான் முக்கியஸ்தன், பரலோகத்தையும் இவன் தான் நடத்துகிறான், பாதாளத்தையும் இவன் தான் நடத்துகிறான், பாவ விமோசன ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இவன் தான் நடத்துகிறான். இந்த 3க்கும் இவன் அதிகாரி என்று அழைக்கப்படுகிறான். அதுதான் விகாரியஸ் பிளீடிங். கேட்குறீங்களா? போன வாரம் எழுதிருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்களா? விகாரியஸ் பிளீடி என்று அழைக்கப்படுகிறான். 3 கிரீடங்களை வைத்திருக்கிறான். முதல் 3 ஊழியர்களையும் ஒருங்கே கொண்டவனாக இவன் 4வது குதிரையின் மேல் வருகிறான். முதலாவது இவன் அந்தி கிறிஸ்து, வெள்ளை குதிரையின் மேல் வருகிறான். 2வது கள்ள தீர்க்கதரிசி. இந்த ஆவி பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள் நுழைகிறதோ அவன் கள்ள தீர்க்கதரிசனம் உரைப்பவனாக இருப்பான். அது போப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும். இப்போ 2025 போச்சு இல்லைங்களா? அநேக பாஸ்டர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. அதை கிண்டல் பண்ணி செய்கிற ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க. போன வருஷம் 2024 யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் உரைத்தானோ அதையெல்லாம் சொல்லி அது இந்த 2024 நடந்ததா என்று காண்பிக்கிறாங்க. அதுவே அவனுங்க இந்த 1வது தேதியில் சொன்ன எந்த தீர்க்கதரிசனமும் நடைபெறவில்லை. ஆகவே அது கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர். இவர்கள் எப்படி கள்ள போதகர் ஆகிறார்கள்? அந்தி கிறிஸ்து அவனுக்குள் நுழையும் போது இப்போ கள்ள தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அதன் பிறகு அதே கள்ள தீர்க்கதரிசி என்னவாயிடுறான்? 3வது வரும்போது வானத்திற்கும் பூமிக்கும் பாவ விமோசன ஸ்தலத்திற்கும்
பிரதிகுரு என்று பெயர் பெற்றுக் கொள்கிறார். சரிங்களா? பெற்றுக்கொள்ளப்பட்டு இவன் மங்கின நிறமுள்ள குதிரைக்காரனாக அவன் வருகிறான். இப்பொழுது இவன் பாருங்க, கேட்குறீங்களா? முக்கியமான விஷயங்களை சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன், நேரம் அதனால நிறைய விஷயம் நான் உங்களுக்கு இதை ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக எடுத்து சொல்லணும் உங்களுக்கு. அப்போதான் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சுப்பீங்க, இல்லை நீங்க தப்பிக்க முடியாது. இவனை பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்க தப்பிக்கவே முடியாது. இவன் கூடவா நீங்க இருப்பீங்க, இயேசுவையும் ஆராதிப்பீங்க. அப்படி ரெண்டுமே செய்து மிக மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. ஆகவே பிசாசானவனை வெளிப்படுத்தி தரக்கூடிய ஒரே ஒரு செய்தி நம்ம செய்தி மட்டுமே. சரிங்களா? ஆகவே நீங்க இதை கவனமாக கவனித்து புரிந்து கொள்வீர்களானால் உன் வாழ்க்கையை உன்னால் சரி பண்ணி கொள்ள முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட அவன் எப்படி வரா என்பதை இவைகள் சொல்லும்போது ஒரு புரிய வரும். நீங்க பேசும்போதோ நடக்கும் போதோ எல்லாத்துக்கும் போகும்போதோ மற்றவர்களோடு இடைப்படும் போதோ என்ன நடக்குது என்பதை கண்டுபிடிப்பீங்க. அப்போ நீங்க அதிலிருந்து தவிர்க்கப்பட்டு பிறகு இயேசுவை உங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு விதத்துல தான் நீங்க தேவனை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இயேசுவே காண்டவரே அது இதுன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் நீங்க பிசாசினால் பீடிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஆகவே சாத்தான் என்ன செய்வோம், ஒன்று ப்ராஃபிட் சொல்ற மாதிரி சொல்றாரு. ப்ராஃபிட் என்ன சொல்லுகிறார், இவனால் பீடிக்கப்பட்டவர்கள் நன்றாக செபிப்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அற்புத அடையாளங்களை செய்வார்கள், ஆனாலும் இவர்கள் சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாது இருப்பார்கள். பின் நாட்களில் வரும் பொழுது இவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள் என்று சொன்னார். ஆகவே நீங்க இவங்க எல்லாவற்றையும் மிக கவனமா பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க மேலே போக முடியுமா கீழே போக முடியுமான்னு இப்போதான் உங்களுக்கு தெரிய வரும். மற்றபடி நான் மேலே போயிடுவேன்னு சொல்றதுனால நீங்க போக முடியாது. ஆகவே இந்த குதிரைக்காரன் உங்களை தொடுகிறானா இல்லையா, அவனோடு நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, நீங்க முதல்ல கவனிக்கணும். கேக்குறீங்களா? நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், நீங்க கொஞ்சம் அது மாறுத்தரம் கொடுத்தாதான். சரிங்களா? இப்பொழுது நான் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிப்போம். இப்போ இந்த 4வது குதிரையின் காலத்துலதான் சாத்தான் பூமியில தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. கேக்குறீங்களா? நான் எதை சொல்றதுன்னே தெரியல, நிறைய சொல்லணும். கவனியுங்கள். இப்ப கவனிக்கிறீங்களா? கவனியுங்கள். மங்கின குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு இவன் தன் கடைசி சவாரியை செய்கிறான். அது மேல இனிமே உலகம் இருக்காது, இதுதான் கடைசி. இப்பொழுது இது நமது நாட்களில் நிறைவேறாது. மங்கின குதிரைக்காரன் இந்த காலங்களில் இப்பொழுது பின்னாடி நான் சொல்றேன் என்னெல்லாம் இவன் செய்யப்படுறானோ அது இப்ப நடைபெறாது. இப்பொழுது நமது நாட்களில் இது நிறைவேறாது, அது பின்பு சம்பவிக்கும். இது நிகழும் போது சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதில் சென்று விட்டு இருக்கும். இல்லைன்னா இவன் கையில நீங்க மாட்டாம இருக்க முடியாது. இப்ப உங்களை சும்மா டச் பண்ணினுங்கிறான், தன் முழு வல்லமையை உங்களுக்கு காண்பிக்கல. நீங்க சும்மா டச் பண்ணும் போதே நீங்க அவ்வளவா கீழே விழுந்து நீங்க கஷ்டப்படுவீங்களா, இவன் முழுதுமா உங்களுக்கு பிடிச்ச எந்த நிலைமை ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆகவே ஆனால் பாருங்கள், இப்பொழுது அந்த முத்திரையின் ரகசியம் நமக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் பூமியில தோன்றும் போது இந்த மனிதன் தோன்றி முழுவதுமாய் பிசாசாக இருக்கிறார். இவன் அந்தி கிறிஸ்துவாக முதலில் தோன்றி பின்னர் கள்ளத்திற்கு மாறி முடிவில் மிருகமாக பிசாசாகவே மாறுகிறான். எல்லா வண்ணங்களும் சேர்வதனால் உண்டான மங்கின நிறம் கொண்ட குதிரையின் மேல் அவன் சவாரி செய்து கொண்டு மரணம் என்று அழைக்கப்படுகிறான். இப்போ நான் நேற்று கடந்த 2-3 நாட்களாகவே புதன்கிழமை ஆராதனையிலும் போப்பு என்ன பேசலாம் சொல்லிக்கொண்டே வந்தேன் இல்லைங்களா? இந்த பிசாசு மங்கின குதிரைக்காரன் இப்பொழுது முழுவதுமாகவே பாதாளத்திலிருந்து மேலே எழுப்பி வந்து போப்புக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். இது போப்புக்குள்ளாக நுழைவதற்கு முன்பு இப்ப ஏற்கனவே போப்பு வந்து பிசாசின் ஆவினால் தான் கடத்தப்படுகிறான். கேக்குறீங்களா? அவன் தேவ மனுஷனும் இல்லை, பரிசுத்தாவி அவன் மேல இல்லை. அவனை வந்து பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறதை நமக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியாது. மற்ற எல்லா சபைகளும்
அவன் கிறிஸ்துவ தலைவர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாரு. நீங்க எந்த சபையில போயிட்டு போகணும்னு சொல்லி பாருங்களா, நம்ம அதில் இருக்கும். நான் பேசுறத வச்சு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். ஆகவே எல்லாருமே இன்றைக்கு போக அக்செப்ட் பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கு உலகமானது பிசாசான மக்களை ஓடு சேர்த்து விட்டான். கேட்குறீங்களா? இப்பொழுது இந்த போப்புகளாக முழுவதுமாக உள்ள நுழையணும். முழுவதுமாக நுழையும் போது இந்த போப்புக்கு அவனுடைய இருதயம் மிருகத்தின் இருதயமாக மாற்றப்படும் என்று பிரணாம் அவர்கள் சொல்லுகிறார். அவனுடைய இருதயம் மிருகத்தின் இருதயத்தை போல காணப்படும். அவன் மிக பொல்லாத காரியங்களையும் மிக கேவலமான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிப்பான். ஏற்கனவே இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா ஏறக்குறைய அவன் அந்த நிலையில தான் இப்பொழுது இருக்கிறான். அவனுடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிய வரும். ஒரு நல்ல ஒரு போதகர் பேசுவது போல அவன் பேசினேன். உலகம் முழுவதுக்கும் நான் ஒரு மிக மகத்தான ஒரு போப்பா இருக்கிறேன் என்ற நிலையில அவன் பேசல. நீங்க அவன் பேச்சு கேட்டீங்கன்னா பிசாசு என்ன பேசுவானோ அது அப்படியே பேசுவதாக போப்பு இருக்கிறான் என்பதை நீங்க உங்க இதுல போய் உங்களுடைய கூகுள்ல போய் நீங்க பாருங்க. நாம் லௌதக்கிய சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சபையின் காலங்களை காட்டிலும் இது மிகவும் நிந்திக்கப்படத்தக்க சபையாக அமைந்துள்ளது. இது வெதுவெதுப்பான ஒரு சபை. அன்றையும் கிறிஸ்து வெளியே காணப்பட்டு உள்ளே நுழைய முயலும் சபை காலமும் இதுவே. இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பெந்தகோஸ்த செய்தி கேக்குறீங்களா? இதுதான் பெந்தகோஸ்த செய்தி. உண்மையான பெந்தகோஸ்த நாம் தான். பெந்தகோஸ்த சபைன்னு சொல்லுகிறவர்கள் சபை அல்ல, அவர்கள் விடுதிகள் என்று ப்ராஃபிட் சொல்லுகிறார். அல்லேலூயா. பெண்டிகாஸ்டல் சர்ச் என்ன செய்திருக்கணும்? துவக்கத்துல பெந்தகோஸ்த சபை தோன்றியிருப்பார், பேதுரு, யோவான், யாக்கோபு காலத்துல. அதே மாதிரி அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லையே. அந்த காலம் போல இல்லை. பெந்தகோஸ்த சபை கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஆனா அவர்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு என்று உத்தமமாக ஜீவித்தார்கள். இவங்க அப்படியெல்லாம் இல்லை. நான் பெந்தகோஸ்த சபையை பற்றி அடுத்த வாரம் வரும்போது நான் கொஞ்சம் விவரமா பேசுறேன். இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நான் பிறகு அடுத்த வாரம் வரும்போது பேசுறேன். நேரம் இன்மையினால இதை கொஞ்சம் சும்மா ஒரு இது மட்டும் டச் பண்ணிட்டு போறப்பாரு. அவ இன்றைக்கு நீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டு அல்லது பெந்தகோஸ்தக்கார சபைக்கு போறவங்க போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஆனா இன்றைக்கு பெந்தகோஸ்த சபைக்காரர்கள் இயேசுவானவரே அவங்க சபைக்கு கடந்து வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பாஸ்டர் சொன்னதான் ஏற்றுப்பாங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்த சபையில பாஸ்டர் தான் இயேசு என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு இன்றைக்கு அவர் இருக்கிறார். கேக்குறீங்களா? நீங்க உங்க நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் பெண்டிகாஸ்டல் சர்ச் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களை போய் விசாரிச்சுப்பாங்க. அவங்க பாஸ்டர் அவங்க தெய்வமாக சொல்லிக் கொண்டு இருப்பாங்க. கேக்குறீங்களா? ஆகவே அவங்க தான் கடைசி சபை. முதல் சபை ரோமன் கத்தோலிக்க சபை, கடைசி சபை பெந்தகோஸ்த சபை. பெந்தகோஸ்திலிருந்து வெளியே வந்த நூற்றுக்கணக்கான சபை இருக்கிறது. அதே போல ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே போன சபைகள் நூற்றுக்கணக்காக இருக்கு. தெரியுங்களா? பாத்திமா சர்ச், பிறகு சேவியர் சர்ச்சு, இது போன்ற பல சபைகள். இவங்க எல்லாருமே ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே சென்று அதனுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறவர்கள். அதே போல பெண்டிகாஸ்டல் என்று சொல்லக்கூடிய சபையிலிருந்து வெளியே வந்தவர்கள், முதலாவது வெளியே வந்தவர்கள் ஏஜி சர்ச், பிறகு சர்ச் ஆஃப் காட், அவர்களும் இதிலிருந்து வெளியே வந்தவர்கள் தான் பூரண சுவிசேஷ சபை, வான்புறா தேவாலயம், இது போன்ற அநேக சபைகள் பெந்தகோஸ்திலிருந்து வெளியே வந்த சபைகள். இவர்கள் அத்தனை பேருமே பொய் சாட்சி உள்ளவர்கள், பிசாசினால் ஏவப்பட்டவர்கள், பிசாசின் ஆவினால் ஏவப்பட்டு பிரசங்கிக்கிறவர்கள். இவர்களிடத்துல பெந்தகோஸ்த சபை நாட்களில தேவனுடைய வல்லமையும் அன்பும் அப்போஸ்தலரோடு கூட இருந்தது. அவர்களை அடித்த போது அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றாங்க. ஸ்தேவான் ஒரு நிமிடம் கேள்வி கேட்டுக்கணும், எனக்கு ஒரு நிமிடம் டைம் கொடுங்க. சரி எடுத்துக்கோ சாகத்தான சொல்லும் போது அவங்க முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை அடிக்கிற இவருடைய மன்னியும் என்று சொன்னாங்க. பெந்தகோஸ்தக்காரங்க மன்னிக்க மாட்டாங்க, உன்னை சபிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் என்னை சபிக்கிறாருன்ற வார்த்தை கிறிஸ்தவ மத்தியில் போயிடுச்சு. இது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சபித்ததாக வேதாந்தம் சான்றுகள் கிடையாது. சாபம் என்பது வேதத்திலேயே எழுதியிருக்கிறது. இதை செய்தால் ஆஸ்வதிக்கப்படுவாய், இதை செய்தால் சபிக்கப்படுவாய். ஆனால் யாருமே யாரை குறித்தும் சபிக்கிறது கிடையாது. சாபம் என்ற வார்த்தை புறப்பட்டு வந்த இடம் பெந்தகோஸ்த சபை, நம்முடைய சபை அல்ல. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க, போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும்.
ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, சாபம் என்ற ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் அதிகமாய் கொண்டு வந்தவர்கள் பெந்தகோஸ்தேக்காரர்கள். ஆனால் கிறிஸ்து உன்னை பார்த்து நீ நிர்வாணியும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாகிக்கவனுடன் இருக்கிறாய் என்றார். ஆனால் அவன் நிர்வாணி என்பதை அவன் உணராமல் இருக்கிறான். இது எவ்வளவு பயங்கரமான நிலையாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். இப்போது இந்த மனிதனாகிய அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய கள்ள சபை, அந்த கிறிஸ்துடைய மனவாட்டி சபை தான், நல்லா கேட்குறீங்களா, மிருகத்தினுடைய சபை தான் கேத்தலிக். அந்த கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு இந்த மிருகத்தினுடைய மனவாட்டியாக மற்ற எல்லா சபைகளும் கேட்குறீங்களா. இயேசுடைய மனவாட்டி இந்த செய்தியை நேசித்து இந்த உலகத்தை விட்டு ஸ்தாபனம் விட்டு வெளியே வந்தவர்களாகிய நீங்கள். அவருடைய மனவாட்டி ஸ்தாபன சபை, சரிங்களா. அவருடைய மனவாட்டி இவர்கள். நான் முடிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறேன். முடிக்கும் போது ஒரு பெரிய விஷயத்தோட சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இப்படி தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் இருந்து இவர்கள் திரும்பி, இன்றைக்கு நான் வேதத்தில் பார்க்கிற வெளிப்படுத்த விசேஷத்துல லோதிக சபை காலத்தில் இயேசு சபைக்கு வெளியே நிற்பதாக வேத வாக்கியம் சொல்லும். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இவன் என்ன செஞ்சுட்டான், பிசாசு சூப்பரா ஒரு ஓவியத்தை வரைந்து இயேசு தோல் மேல ஆட்டுக்குட்டியை போட்டுக்கின்னு கையில கொடக்கம்பியை வச்சுக்கின்னு, அந்த காலத்து படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த கொடக்கம்பியை கையில வச்சுக்கின்னு கது தக்க மாதிரி வச்சுட்டான். உண்மையாகவே இவன் என்ன செய்தான் என்பதை மக்களோட கண்களில் பார்த்துட்டான், படம் போட்டு வச்சுட்டான். அந்த படத்தை வீடுகளை வச்சு வீட்டு அதை தூக்கி வீசி எறியுங்க. இயேசு என்றைக்குமே ஆடு என்று சொல்லக்கூடிய ஆட்டு மேய்க்கல, உங்களை தான் ஆடுன்னு சொன்னாரு. மெய்யான ஆடு மேய்க்கிறது இல்லை அவர். இவன் பொய் சொல்றான், இவன் ஏமாத்துறான், அந்த மாதிரி படங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறான். அந்த மாதிரி படம் உங்க வீட்டில் தான் எரித்து போடுங்க. அது பிசாசு செய்தது. ஆகவே இயேசு சபைக்குள்ளாக இருக்க வேண்டியவர், அப்படித்தானே. நம்ம காலையில பார்த்தோம் அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரத்துல, என் சொந்த ரத்தத்தால் வாங்கப்பட்ட என் சபை. இத நீங்க இந்த ஸ்தாபனங்கள் மேல வைக்க முடியுமா பாருங்க. அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. வைக்க முடியாதா? ஏன்னா இப்ப சிஎஸ்ஐ காரனுக்கு பிஷப் இருக்கிறான், இயேசு இல்ல. இயேசுதான் ஒரு சபையோட பிஷப்பா இருக்கணும். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பிஷப் இருக்கிறான். அதே போல இந்த பெந்தகோஸ்தேக்காரனுக்கு சென்ட்ரல் பாஸ்டர், அப்புறம் பெரிய பாஸ்டர் எல்லாம் இருக்கிறாரு. இப்ப ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போப்பு இருக்கிறார். நமக்கு தான் யாரும் இல்லை. நம்முடைய பிஷப்பு கர்த்தராகிய இயேசு, அவர் நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். நீங்க அவருடைய பிரஜைகளாக இருந்து அவர் உங்களை ஆளுகை செய்ய விட்டுக் கொடுங்கள். இது என்னுடைய விருப்பம். இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நீங்க உங்களை என்ன செய்யணும், தேவனுக்கென்று தேவன் உங்கள் மேல் ஆளுகை கொண்டு வரும்படி விட்டு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உலகத்தின்படி நடக்காதீங்க, உலக வாழ்க்கையை வாழாதீங்க, உலக மக்கள் விரும்புகிறத நீ விரும்பாத. திருச்சி ரொம்ப அழகா சொன்னார். உனக்கு அவர்களுக்குள்ள சம்பந்தம் என்னவென்றால், நீங்க உலக வழக்கத்தின்படி வாழாதீர்கள். அல்லேலூயா. ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ உலக பிரகாரமான ஆடை அணிதலோ உலக பிரகாரமான ஜடம் போடுறதோ நீங்க செய்யக்கூடாது. உலகத்தில் உள்ள பெண்கள் எப்படியெல்லாம் வாழுகிறார்களோ, எப்படியெல்லாம் ஜீவிக்கிறார்களோ, எப்படியெல்லாம் உடை உடுக்கிறார்களோ அது போன்று நீங்கள் இருக்கக்கூடாது. நமக்கு ஆமென் இல்லையா? அப்படிதான் இருப்பீங்களா? அப்படி இருக்கும். குதிரைக்காரன் வெளியே கட்டியே நின்றுக்கிறான், உன்னை கூட்டு போறதுக்கு நின்றுக்கிறான், ஏறி உட்காந்து ஜாலியாக போகும். சரிங்களா? ஆகவே ஜாக்கிரதை. பிசாசுக்கு இந்த உலக ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும்படி உங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். மிக ஜாக்கிரதையாக இருக்கு, கவனமாக இருக்கு. எதையாவது பேசாதீங்க, எதையாவது சொல்லாதீங்க. எதை பேசினாலும் எதை சொன்னாலும் அது வேத வாக்கியத்தின் ஒழுங்கின்படி இருக்கட்டும். உங்களுக்கு எது பிரியுமோ அதை பேசாதீங்க. உங்கள் பிரியத்துல குழி தோண்டி புதைச்சிருங்க. இயேசுக்கு எது பிரியுமோ அதை பேசுங்க. வார்த்தை எதை சொல்லுறதோ அதை சொல்லுங்க. பைத்தியமான ஏதோ உளறின் போ, அப்படிதானே உட்காந்துக்கிறேன். ஆமையினுடைய சொல்ல சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்ல போற அல்லேலூயான்னு உங்களுடைய ஆண்டவருக்கு நான் என்ன தினம் இதையே கேட்டுக்கிறேன். யாரோ ஒருத்தர் நீ அல்லது நான், யாரோ பைத்தியமா இருக்கும். பைத்தியம் கூட உளறி இருக்குது, ஏதாவது பேசுது, ஏதாவது புலம்புது.
இதுக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்றா. அல்லேலூயா. ஐயோ பாவம், நான் பாவமா நீ பாவமா? கர்த்தர் தான் உங்களுக்கு அறிவிக்கும். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. எத்தனை முறை சொல்றோம் உங்களுக்கு, அமைதியில் இருக்காதீங்க. நீங்க அமைதியில் உங்க வாயை கட்டியே நல்லா என்ன பாருங்க. குதிரைக்கார வந்து உன்னை தைச்சுட்டு அவன் உதட்ட, ஏம்மா நீ ஆளு, அவன் சொல்றதை கேட்காத. இயேசுக்கு மகிமைன்னு சொல்லாத, எனக்கு மகிமை சொல்லு. அல்லேலூயா. என்னது மிளகு நீங்கிட்டீங்களா? காரம் மிளகு நசுக்கி கொடுத்தீங்களா? என்ன அல்லேலூயா. சொன்னா வர கூட குதிரைக்கு பின்னாடி திருப்பி ஓடிடுவோம். இல்லைன்னா ஐயா என் மக்கள் உட்காந்துக்கிறாங்க, டேய் என்ன சொல்லுவான், இறண்டா கீழே. ஏன் பிள்ளைங்க எனக்காக உட்காந்துக்கிறாங்க, 2 உதவியும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. நீ வந்து அவங்களை ஏமாத்துறியா? நீ என்ன ஏமாத்துறியான்னுவான். அப்படிதானே? உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன். உண்மையாகவே உன்னால சொல்ல முடியலன்னா சம்திங்கிறான் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா மலையிலேயே வந்து தேவனுக்கு மகிமைன்னு அர்த்தம். ஆமீன் என்றால் நீங்க சொல்லுறபடி ஆகட்டன்னு அர்த்தம். இது ரெண்டையும் நீங்க சொல்ல முடியலன்னா பரலோகத்துக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? இயேசுத்துல வந்து என்ன செய்ய போறீங்க? இல்லையா நாங்கள் கொஞ்சம் டூர் மண் சுற்றிட்டு வரோம், அங்கே எதனா கடற்கரை இருக்குதான்னு கேட்குறீங்களா? பெரிய கடல் இருக்குது, மெய்தான், பெரிய சமுத்திரம் இருக்குது. இங்கே ஆடுற மாதிரி அங்கே ஆடிட்டு வந்துடுங்க கீழே. உங்கள் ஆளு கீழே ரெடியாக இருப்பான். அம்மா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடு, சாயங்காலத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவான். போயிட்டு சீக்கிரம் அவங்க கூட போயிடு. வாய் தர வாயை மூடின்னு பக்கம் உட்காந்துருக்காரு. நீங்க இருண்ட காலத்திற்கு போனீங்கன்னா, 4வது சபை காலத்துக்கு போனீங்கன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரத்துல நீங்க அங்க போகும் பொழுது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம பின்னாலே வரலாமா? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18 இருந்து 23 வரைக்கும் படிங்க. கொஞ்சம் படிக்கிற போது எல்லாரும் கவனிங்க. இந்த வேத வாக்கியத்தை அப்படியே உங்கள் மேல் நான் வைக்கிறேன், நீங்க அதை கவனிங்க. நான் படிக்க இப்போ இத தேவன் தியாத்திரா சபைக்கு சொல்றாரு. இன்றைக்கும் இதே லோதிக சபைக்கு திரும்பமா அதை கொண்டு வருகிறார். படிங்க. மனம் திரும்பும்படியாக தவணையானது இப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாவின் நாட்களில் நடந்து போல நடக்கும். நோவாவின் நாட்கள் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுத்தார். 120 வருஷம் பிரசவம் பண்ணார். இன்னும் ஒரு 7 நாள் தேவன் டைம் கொடுத்தார். அப்போ அதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற நேரம். யாராவது மனம் திரும்பி வேலைக்குள் வருவார்களா என்று தேவன் நேரங்களை கொடுத்தார். நோவா புரியுது இல்லைங்களா? நோவா நீங்க படிச்சீங்கன்னா 120 வருடங்கள் முடிந்த உடனே மழை செய்ய பண்ணல. ஒரு 7 நாட்களை எக்ஸ்ட்ராவா கொடுக்குறார். இந்த 7 நாட்கள் தான் மனம் திரும்பும்படியாக தேவன் கொடுத்த காலம். யாருக்காவது ஏன் 7 நாள் தேவன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க, மனம் திரும்பும்படி கொடுக்குறது. அதே போல இந்த தியாத்திரா சபைக்கு மனம் திரும்பும்படி தேவன் கட்டளை கொடுத்தார்.
உன் நேரங்களை கொடுத்தார். அதே போன்று லௌகிக சபையாக எந்த சபைக்கும் மனம் திரும்பும்படி உங்களுக்கு தவணையானது கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு நீங்க மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் வருவீர்களானால் பிழைத்துக் கொள்ளுவீர்கள். நோவாவின் நாட்களில் 7 நாளில் யாராவது ஒருவர் மனம் திரும்பி ஓடி வந்திருந்தால் வேலைக்குள்ள போயிருப்பாங்க. அதே போல இந்த காலத்திலேயும் மனம் திரும்புவதற்கு என்று சில நாட்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க மனம் திரும்பினால் இப்பொழுது கூட உங்களை தேவன் ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நேரமானது கடந்து போவதற்கு முன்பு மனம் திரும்பலுக்குள் வாங்க. சரி, மனம் திரும்புதல் என்றால் என்ன அதை நான் சொல்றேன். பிறகு மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதலில் இதை சொல்லியிருப்பாங்க. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. மிகப்பெரிய உபத்திரத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு சரி, வாட் இஸ் ரிப்பன்டன்ட்? பேதுரு கூட நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த பூமியில் தன் செய்தி ஆரம்பிக்கிற போது மத்திய 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் வாசிக்கிற போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குன்னு சொன்னார். இந்த வெளிப்படுத்த விஷயத்தை எழுதும் பொழுதும் யோவான் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தான் ரெவலேஷன் புத்தகத்தை எழுதுகிறார் என்பதை நீங்கள் இங்கே பைபிளில் போய் படிச்சுப்பாங்க. அப்படின்னா மனம் திரும்புதல் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்றார் ப்ராஃபிட். கவனியுங்கள். மனம் திரும்ப மறுபடியும் மனம் திரும்புதல் என்பது மறுபடியுமாக திரும்பி செல்ல அவர்களுக்கு தவணை அளிக்கப்பட்டது. எப்படின்னு கேட்டால் மனம் திரும்புதல் என்றால் ரிப்பண்டன்ட் என்றால் திரும்பி போ என்ற அர்த்தம், அல்லது முன்பு இருந்த நிலைமைக்கு திரும்பு என்ற அர்த்தம், அல்லது உனக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது என்றால் என்று அர்த்தமாக இருக்கும். மனம் திரும்புதல், திரும்பி செல்லுதல். நீ எங்கிருந்தாயோ அங்கே திரும்பி செல்லும்படி தவணை கொடுக்கப்படுகிறது. அப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க அத்தனை பேருமே இங்க இருக்கிற சோழர்கள், நீங்க அத்தனை பேருமே தேவனுடைய சுரூபங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படித்தானே? ஆதாம சிருஷ்டிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு? என் சாயலாகவும் என் ரூபத்தின்படியையும் உங்களுக்கு மனிதனை உண்டாக்க வேண்டாங்கன்னு சொன்னார். அந்த நிலைமைக்கு திரும்பி போன அர்த்தம். ரிப்பன்டன்ட் என்றால் மனம் திரும்புதல் என்றால் பழைய நிலைமைக்கு திரும்பி வாருங்கள் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? ரிப்பன்டன்ட் மனம் திரும்புதல் என்றால், அல்லது முன்பிருந்த நிலைமைக்கு திரும்புதல். ஏன்னா உன் நிலைமை பழைய நிலையிலிருந்து கீழே விழுந்துட்ட. இப்போ மனம் திரும்பு என்றால் முன்பு நீ என்னவா இருந்தாய்? ஆதாம் என்னவா இருந்தான்? தேவனுடைய தன்மையானது அவனுக்குள்ளாக இருந்தது. அந்த நிலைக்கு திரும்பு என்று அர்த்தம். ஒரே ஆமேன் இல்லையா? ஒத்துக்க மாட்டீங்களா? இல்ல பழைய நிலைக்கு திரும்ப மாட்டீங்களா? நீங்க ஏவாள் செய்த செயலுக்கு திரும்ப கூடாது. அல்லேலூயா. நான் சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு சோதரிகிட்ட பேசிக் கொண்டிருந்தேன். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை குறித்து பேசுகிற போது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன என்று சற்று கவனிங்க. இது ரெண்டுத்தையும் சொல்லி இந்த குதிரைக்காரனை பற்றி பேசி நான் முடிக்கிறேன், நேரமாவதுனால. பாருங்க, ஏற்ற துணை. இயேசு பிதாவாகிய தேவன் ஆதாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய மனுஷன். படிங்க, தேவ மனுஷனா இல்லையான்னு படிங்க. லூக்கா 3ஆவது அதிகாரம் கடைசி வசனம். ஆமென் சொல்லலாமா? அப்போ மனிதன் யாரால் உண்டாக்கப்பட்டவன்? தேவனால் உண்டாக்கப்பட்டவன். இயேசு என்ன சொன்னாரு? மனம் திரும்பு. அப்படி என்றால் பழைய நிலைமைக்கு திரும்பி போன்னு அர்த்தம். தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மகனாக மாறு என்பது மனம் திரும்பு.
இதோ பரலோராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்றால் என்ன அர்த்தம்? பழைய நிலைமைக்கு. நீ என்னவா இருந்தாய்? தேவ மனுஷனா இருந்தாய். ஆதாம்ல தானே சேர்த்து உண்டாக்குறான். அப்படிதானே படிச்சுக்கப்போ மறுபடி கடைசி வசனத்தை, ஏனோ சேத்தின் குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டான. அந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் மனிதர்களாக நீங்க அத்தனை பேருமே. இந்த உலகத்தார் கூட அப்படிதான். ஆனா அவர்கள் பிசாசு தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க, பிசாசின் கிரிகளை விருப்பமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? மன திரும்புங்கள். அப்படி என்றால் பழைய நிலைமைக்கு திரும்பு. முன் இருந்த நிலைமைக்கு திரும்பு, அல்லது திரும்பி போ. இப்ப இருக்கிற மாதிரி இருக்காத, திரும்பு என்ற அர்த்தம். ஆதாமை தேவன் சிருஷ்டித்தது போலவே அவருடைய குமாரனாக திரும்பு என்ற அர்த்தம். இப்ப அடுத்த கட்டமாக இப்ப பெண்களை பற்றி வரணும் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஏற்ற துணை உண்டாக்குவேன். இப்ப இவன் யார்? இப்போ ஆதாம் யாரு? தேவகுமாரன், தேவனுடைய மகன் இல்லையா? இப்போ தேவன் தன் மகனாகிய தேவகுமாரனுக்கு ஏற்ற துணை வேண்டும். சும்மா எதனா ஒரு நடனக்காரி அல்லது மூஞ்சில எதையோ பூசிக்கணும், உதட்டில் எத்தையோ பூசின்னு ஏதோ உலகத்தில் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி செய்து வர அந்த பெண்களெல்லாம் ஆதாமுக்கு தேவன் கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஆதாம் அவருடைய பிள்ளை, ராஜாவினுடைய மகன். அவனுக்கு ஏற்ற துணை கொடுக்க வேண்டும். கேட்குறீங்களா? சோதரிகள் கேட்பீங்களா? இது வேத வாக்கியம் சொல்லுவது. இப்போ என்னன்னு கேட்டீங்களா? கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஆதாம் தேவனுடைய குமாரனானால் அவனுக்குள்ளிருந்து வெளியெடுத்த பெண் என்பவர் யார் என்றால் தேவனுடைய குமாரனுக்கு ஊழியம் செய்கிறவள் அர்த்தம். சிம்பிள். நீ அவனை விரோதிக்கவோ அல்லது மாறுபட்ட இருக்கக்கூடாது. தேவனுடைய மனிதனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரி. பிரண்ணாம் என்ன சொல்லுவாரு? தேவனிடத்துல தன்னுடைய மனைவிக்காக மேடாக்காக கேட்பார். இதெல்லாம் கவனிக்கலாம். மேடா என்ன செய்யறாங்க? இந்த தீர்க்கதரிசி மேல சற்று கோபப்பட்டு வேகமாக கது சாதித்து உள்ள போயிடும். உடனே பரிசுத்தாவியாக வருவார். ஏன்னா தீர்க்கதரிசி ஆனவர் பல முறை பரிசுத்தாவை பார்த்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறார், பிதாவாகிய தேவனையும் அவர் சந்தித்திருக்கிறார். தெரியுமா? அது எப்படி 3 பேரையும் சந்தித்தார் தெரியுமா? அந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சா விட்டுறேன்னு தெரியலன்னா சொல்றேன். ஆகவே இவருக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். கீழே அவர் என்ன சொல்றாரு? ஐயா, தயவு கூர்ந்து என்னுடைய மனைவியின் மேல் அன்பு கூற வேண்டும். அவள் நான் இல்லாத சமயத்துல என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறேன், வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறேன். இப்போ தாய்மார்கள்லாம் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், நல்லா இதாத்த ஊட்டின்னு அது 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 சும்மா வாய் சும்மா இருக்கக்கூடாது. வாய் அதை மெல்லிங் இருக்கணும். போட்டு துருத்து அதை தள்ள உள்ள போட்டு தள்ளி உள்ள அது நல்லா இருந்த கூட வயிற்று நோய் வர வச்சிடும். எத்தையாவது துத்துனே இருக்கும். இதான் இல்லை. இது சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு கூட அதை வாங்கிட்டு வச்சுக்கின்னு துண்ணுன்னு கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லது செய்யல, அந்த குழந்தைக்கு கெட்டது செய்யறாங்க. 3 வேளை கொடுத்தமான்னு இருக்கணும். 24 மணி நேரமா நுந்திக்கின்னு இருப்பாங்க. அதுக்கு அது என்னதான் ஆகுறது? அது வயிறு என்ன ஆகுறது? அது பின்னால வளர வேண்டாமா? அது பிழைக்க வேண்டாமா? சீக்கிரம் போய் சேர்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொன்னு ஒரு மென்னாவது குதிரும். இன்றைக்கு தாய்மார்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ரொம்ப பாவம். எனக்கு என் கண்ணில் பாப்பேன். பாவம் இந்த பையன், இந்த பொண்ணு, இந்த குழந்தை போட்டு துருகுறாங்க. துருக்க விட்டு துருக்க மாட்டாங்க. எத்தையோ வாங்கினது நீங்க அவங்க கொடுக்குற பொருளெல்லாம் பாருங்களேன். நீங்க இவங்க கணக்குக்கு என்னன்னா அது ஸ்ட்ரென்த்து. இந்த குறுகுறு அப்புறம் மீத என்னது லேஸ், அதுவும் அதான் சொன்ன நிறைய. நீ முட்டையோ கெட்டியோ குத்தினா சொன்னாது லேஸ் குத்தினா லேசா தோணும். இதெல்லாம் இது என்னது தெரியாது. அது என்னன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதான் இந்த குழந்தை கேட்கும். ஏன்னா அம்மா அது பழக்கப்பட்டுச்சு.
நாக்கில் டேஸ்ட் பார்த்து அது விடுறதில்ல இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஒரு வடை செய்து மெழுகு வச்சு கொளுத்திட்டு வடையோ ஓட்ட வடையோ கொளுத்தி பாருங்களேன், என்ன ஆகாது தெரியுமா? ஒன்றாகாது. லேச வாங்கி குறு வாங்கி கொளுத்தி பாருங்க, திக 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 திகான்னு எரியும். இதுதான் அந்த குழந்தைய தூத்துவாங்க, தூத்து அதுக்கு முக்கியமாக செய்வாங்க சாக்லேட். சீக்கிரம் பல்லு கொட்டிடணும், அதுக்கு பல்லே முளைக்கூடாது. அது கொடுத்து அந்த தாய் என்ன செய்ய தப்பினா இருக்கும், அதை போட்டு கிண்ணு குழந்தையில பூச்சி கொள்ளு. என்னங்க பூச்சி கொள்ளுங்க? யார் பண்ண வேலை? நீ பாரு, அது கையில் எப்பவுமே ஒரு சாக்லேட் இருக்கும். இதுவாங்க குழந்தை வளர்க்குற முறை. பாவம், அந்த குழந்தையும் பாவம். அது வளர்ந்த பாவம். அது என்ன மாதிரி போதோ, இங்கே நோவுது அங்கே நோவுது. குதிரைக்காரன் பண்ணுறான். அம்மா தான் சொல்ல, அம்மா என்னப்பா அந்த லேஸ் வாங்கி கொடு. டே அம்மா என்னப்பா அந்த சாக்லேட் வாங்கி கொடு. சாக்லேட் கையில் வச்சுட்டு மென்னு நினைக்குவாங்க. இது அங்கே தின்ற பொருள் அதெல்லாம். அல்லேலூயா. அதுவும் அத்தை தான் கேட்கும். சாக்லேட்னா உயிரே விட்டுருவாங்க. அது கையில் கொடுக்கணும்னா கீழே ஊழ்த்து பெறணும். நல்ல பொருள் கொடுத்தா வாங்க. அதனால் குதிரை சவாரிக்காரன் இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டுக்கிறார். இவங்க மனத்தில் ஒன்றா சரி, இல்லைன்னா வேறு ஒரு விஷயம். ஆகவே அந்த சின்ன குழந்தைய சீக்கிரமாகவே வாலி வயிற்று செத்து போந்த காரணம் இதுதான். வாலிய குழந்தையா இருக்கும்போது கண்டதெல்லாம் கொடுத்து குடல் எதெல்லாம் தாங்காதோ அதை தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்களேன், உங்களுக்கு அது தெரியாது. அவன் கொடுத்து நல்ல பொருளை நீங்கள் நினச்சிருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், நான் சொல்லிட்டு பிறகு பாருங்கள். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, திருப்பும்படியாக மனத்திறவை என்று சொல்லுது. சரிங்களா? இப்படி பெண்கள் இருக்கக்கூடாது. பெண்ணானவள், அதை சொல்ல வந்த இல்லையா, இந்த பிரணாம் அவர்கள் பரிசுத்தத்தில் கெஞ்சுகிறார். ஐயா, என் மனைவி கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? என்னுடைய மனைவி எனக்கு எல்லா வேலைகளையும் செய்கிறார். நான் ஊரில் இல்லாத போது என் துணியெல்லாம் துவைக்கிறேன். எப்படி? வாஷிங் மிஷினில் போட்டு. அதான் வாஷிங் மிஷினில் போடுறது. எங்கள் மனைவி டக்குன்னு அப்படி ஆன் பண்ணால் புக்குன்னு எரியும். என்னது? கேஸ். அந்த காலத்தில் எங்கள் அம்மா உங்கள் அம்மாலாம் அடுப்பு ஊதி புஷு அடுப்பு ஊதி கண்ணு பூச்சி புகை பூச்சி இதுங்க அது போயிட்டு அப்படின்னா அது வந்துடும். அதில் சோறு கூட பாருங்களேன், ஏதோ ஒரு பாத்திரம் அதுக்குன்னே யார் வீட்லையாவது இந்த ஆக்கின்ஸா சோறு பொங்கல் ரெண்டு பேருன்னா குக்கர்லாம் ஒரு வீடு கை தூக்கு ஒன்றும் கூட இருக்காது. குக்கர் ரொம்ப நல்ல பொருள் அது. ஏன்னா இவங்க சீக்கிரம் ஆயிடணும். இவங்க வச்சு போய் ஒருத்தர் குப்புன்னு ஆயிடணும். எந்த வேலையும் செய்ய முன்னெல்லாம் அரிசி ஓய்ப்பாங்க தெரியுமா? ஓய்வு தானே பேர். யாராவது ஓய்க்கிட்ட பார்த்துக்கிறீங்களா? அப்படியே அள்ளுவாங்க, அப்படியே போட்டுவாங்க. அது ஓய்ங்கன்னா அதில் கல் அவனா செய்வான், குருணி நீக்கப்பட்டதுன்னே போடுவான். இவர் என்ன செய்வார், எங்கள் மனைவி வந்து கையை ஓய்ச்சாக்க சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு அந்த வாயில் வைப்பார். இந்த அம்மா வாரி கொட்டி அது போய் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் தடவின பருப்பு வாயில் வைப்பார். உதயம் பருப்பு ரொம்ப உதயம். அது கொஞ்சம் கழுவிப்பார், மஞ்சளாக ஓடும். அதுவும் கழுவு போதில்லை, எதுவும் செய்ய போதில்லை. அப்படியே கொட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்றுமே முடியல, ஏன் முடியலன்னு தெரியாது. அல்லேலூயா. இப்படிங்கிறாங்க மனைவி மாறுங்க. அன்றைக்கு அப்படி இல்லை. அடுப்பு பற்ற வைக்கிறேன்னா அது ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கட்டும், இந்திய தேசமாக இருக்கட்டும், நான் தீர்தசை நாட்களை சொல்கிறேன். அவர்கள் கட்டை வச்சு அடுப்பு ஊதி தான் சமையல் செய்தார். நம்ம நாட்களில் கூட உட்காந்து உங்கள் அம்மாங்க எல்லாரும் கட்டை வச்சுட்டு வந்து போட்டு கட்டை வச்சு தான் அடுப்பு ஊதி தான் செய்தார். யாரும் கேஸில் போல, யாரும் என்ன சொன்னீங்க, ரைஸ் குக்கர் வச்சிக்கல. அப்புறம் என்ன குக்கரு? பால் சீக்கிரம் கொதிக்கும், அது கூட குக்கரு. எவ்வளோ சோம்பேறி பார்த்துங்க. தேவன் அங்கத்து பார்த்து பாவி மன்னிக்க வேண்டும், அடி பாவி, நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னேன். நீ என்னன்னா ஏற்ற துணை மாதிரி காணப்படலையே அப்படின்னு அங்கேருந்து வாயில் கையில் அச்சுவார். நீ மேலே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிறாரு. ஆகவே அப்படி இல்லை. இந்த பிரணம் சொல்லுவது, என் துணியெல்லாம் துவைச்சாரு. அப்போல்லாம் வாஷிங் மிஷின் கிடையாது, கையில் தான் துவைக்கணும்.
கையில் ஒரு கட்சி கொடுத்து துவச்சி போகிறோங்களா? நான் காலையில் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தேன், கட்சி துவைக்கணும். எப்படி ஐயா? இல்லைம்மா இப்படி துவைக்கணும், இங்கே துவைக்கத்தான் அங்கே துவைக்கத்தான், வெளியே போய் துவைக்கணும். உட்காந்துருக்காங்க பக்கத்தில். இப்போ அந்த அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க பாரு, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு நிற்கும் பாரு, யாரும் கண்டுபிடிச்சிங்க. ஒரு கட்சி கூட துவைக்க கற்றுக்கல. எங்க துவைக்கணும் ஐயா? ரோட்ல போய் துவைக்கணும். என்ன போட்டு துவைக்கணும் ஐயா? எத்தனை போட்டு துவைக்கணும்? எல்லாம் நோவில்லாத ஒவ்வொரு கேஸுங்க எல்லாம். ஆகவே இந்த வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்களா? இது ட்ரெயிலர் ஆனால் கூட சரி, எது வாஷிங் மிஷின் எதாவது பண்ணிக்கின்னு போய் கொடுத்துட்றா. இதுங்க வந்து குனிஞ்சு துவைக்கக்கூடாது, வெறும் தண்ணி வரக்கூடாது. இப்போ இவங்கள தேவன் ஏற்ற துணை ஏற்றுவார. அன்றைக்கு என்ன இயேசு தருன்னா, என் மகனுக்கு ஏற்ற துணையாக அவனுக்குரிய எல்லா வேலைகளையும் மனக்கசப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு ஸ்திரியை உண்டாக்குறதோட நோக்கம். அவள் தான் ஏற்ற துணை. சரிங்களா? இன்னைக்கு அரைக்கணும்னாக்க என்ன வச்சுருக்கிறீங்க? யார் வீட்டில் அது ஏழைப்பட்டவனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், நடுத்தரமா இருக்கட்டும், மிக்சி இல்லாத ஒரு வீடு கை தூக்க இருக்காது. அது கூட இப்போ புதுசா லேட்டஸ்டா வரும். அதை பேப்பர்ல பார்த்தோம்னாங்க அவ்வளவுதான். இவர் ரெடியா இருப்பாரு. என்னங்க என்ன போதும் இருங்க, உடனே வாழ்ந்து தள்ளுவார். அம்மியில் ஆரையும் சொல்ல 2 நாள் தான் ஒரு அம்மி அங்குது, நான் வாங்கினு தரேன் அப்படின்னு சொல்லிதான் பாரு. உங்க கூட எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த நாட்கள் அப்படி இல்லை. அவர்கள் தன்னுடைய கடவுளுடைய துணியை துவைத்து உலர வைத்து காய ப்ராஃபிட் சொல்ல பரிசுத்தாவிடத்தில் சொல்லுகிறார், ஐயா என் மனைவி நான் பல மாதங்களாக வெளியில சென்றிருந்தாலும் என் துணியை துவைத்து அயன் பண்ணி. உங்களுக்கு அயன் பண்ண தெரியுமான்னு கேளுங்களா? யாராவது இருக்கிறாங்களான்னு கேளுங்க. உங்களை தான் கேட்குற. அயன் பண்ணுவாங்க இவங்க. உண்மைதாங்க. ஏங்க எங்க மனைவி இப்படி பேசுறியே, அவன் ஏற்கனவே அப்படிதான் செய்துக்கிறாங்க, இந்த வேற என்ன கேட்குறியான்னு உட்காந்துக்கிறாங்க. யாருக்கும் அயன் பண்ண தெரியாது. ஆனால் பிரண்ணம் சொல்ற, என்னுடைய துணியெல்லாம் அயன் பண்ணி எனக்கு ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுத்து ஏற்ற நேரத்தில் லாபம் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் எல்லாரையும் கேட்கலாமா? அப்பா கல்யாணம் ஆனவங்கள பரிசுத்தாவி இறங்கி வரான்னு வச்சுக்க, நேராக வந்து உன் பேரை சொல்லி உன் மனையை ஒரு கை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன செய்வீங்க? உண்மைதான். என்ன செய்வீங்க? ஒரு சிலர் இருக்கிறீங்க ஓட்டு அவள் கண்ணீர் விடுவதை என் கண்ணீரினால் நான் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க மனைவி மாட்டில். இவங்க பாருங்க ஓட்டு வயிறு. ஆகவே இன்றைக்கு அப்படி ஆயிற்று. ஆனால் இயேசுவானவர் ஒரு மனைவியை தன்னுடைய மகனுக்கு நிர்ணயிக்கிற போது என் மகனுடைய எல்லா வேலைகளையும் இவள் நன்றாக செய்து சந்தோஷத்தோடு அதை செய்து அதை அவனுக்கு சந்தோஷப்படுத்துவாள் என்ற ஒரே ஒரு காரணம் தான். ஆனா இன்றைக்கு மனைவி வேறு விதமாக பிரயோகப்படுகிறாங்க புருஷர்களுக்கு. அதுக்காகவே நீங்க வச்சுருக்கிறீங்க. அது வல்லாது. அது நோக்கம் அல்ல ஆண்டவருடைய நோக்கம். அப்படி செய்ய வேண்டாம் என்றே கட்டளை கொடுத்தார். இது செய்யும் நாளையிலே சாகவே சாவார். ஆனா புருஷர்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானதாகி போச்சு. காந்தமும் ஈர்மமா போச்சு. அதுவல்ல, அதுக்காக அது இல்லை ஏற்ற துணை. நீ ஒரு தேவனுடைய மனுஷன் என்று இருப்பாயானால் தேவ மனிதனுக்கு நல்லா கவனிங்க, சோதரிகள் நல்லா கவனிங்க. இவர்கள் தேவ மனுஷன் என்று அறிந்து நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் புருஷர்கள் யாரா இருந்தாலும் தேவ மனிதர்கள் தான். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்களோ அது நேர கோஸ் டு ஜீசஸ். அது ஆண்டவரிடத்துல போகும். உங்களுக்கும் போகாது, அவருக்கும் போகாது. என்றால் நீ தேவ மனுஷனுக்கு இந்த ஊழியர்களை செய்கிறார். ஆகவே அது நேரடியாக தேவனுடைய கணக்கில் போய் சேரும். இது ஞாபகம் செய்யும். உங்களுடைய கணவருக்கு நீ எதை செய்தாலும் நீ கோபமா செய்தாலும் அவனுக்கு விரோதமா செய்தாலும் எல்லாமே தேவனுடைய கணக்கில் போகிறது. இதை மறந்துடாதீங்க.
இல்லைங்க எங்கள் கணவர் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் என்ன பைபிள் சொல்லுது? 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அவன் தவறா இருந்தாலும் கூட, அவன் அக்கிரமக்காரனா இருந்தாலும் கூட, உன்னுடைய கற்புள்ள நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் பைபிள் சொல்லும். சரிங்களா? ஆகவே பெண்களுக்கு அப்படிதான் கட்டளை. தன்னுடைய மனுஷன் எந்த ஆண் மகனும் தேவனுடைய குமாரர்கள், அவர்களுக்கு பெண்ணாகிய சகோதரியாகிய நீ யார் என்றால் அவர்களுக்கு நீ என்ன செய்கிறாயோ அது தேவனுக்கு செய்வதாக காணப்படும். நீங்க யாரோ ஒரு என்னுடைய கணவருக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. நீங்க அக்கறைக்கு வந்து பாருங்க, உன் கணக்கு அத்தனையும் அங்க போய் சேரும். தேவன் ஏற்றுக்கொள்வார். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஆகவே ஸ்திரியானவள் தன் புருஷனுக்கு உண்மையும் உத்தமங்களோட இருக்க வேண்டும். அல்லேலூயா. கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்க வேண்டும். நான் என்னலாமா நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு முனே மூத்த ஆமேன் இருந்து எல்லாரும் சொல்றாங்களா ஆமேன்னு? அப்போ கூட வரல, என்னவோ இருக்குது. ஏயா என்னை பத்தி மொத்தம் சொல்லிவிட்டிய, நான் எங்க ஆமேன்னு சொல்றது? ஆமேன். பிரியமானவர்களே, நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் ஏற்ற துணை என்று சொல்லும்போது நீ இவர்களுக்கு எதை செய்கிறாயோ அதை தேவனுக்கு செய்கிறாய். அவ்விதமாகத்தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நீ அவருக்கு விரோதமா வாயாகன்னு செய்ய, நீ ஆண்டருக்கு விரோதமா வாயாக. அவர் விரோதமா எதையோ செய்யணும்னு செய்ய, நீ ஆண்டருக்கு விரோதமா செய்யற. அவர் கணக்கில் அது போய் சேருகிறது என்பதை ஒரு நாள் வரும். அப்ப பாருங்க. அதற்கு முன்பு உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளத மாற்றிக்கொள்ளும். ரைட், ஓகே, திரும்பி வரலாமா? ஆகவே மனம் திரும்புதல் ரிப்பன்ட் என்றால் முந்தியிருந்த நிலைமைக்கு, தேவனோடு கூட இருந்த அந்த நிலைமைக்கு நீங்கள் திரும்புங்கள் என்றால். நீங்க புருஷர்கள் திரும்புகிற போது உன் மனைவியையும் தேவன் அதுக்கேற்றவாறு திரும்புவார். இவைகள்லாம் ரகசியமான வார்த்தை. ஆகவே மனம் திரும்புதல் என்றால் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே நீ பழைய இருந்த நிலைமைக்கு உன்னை தேவன் திரும்பும்படி நேர் எதிராக வரும். இப்போது என்னவா இருக்கிறியோ அதற்கு நேர் எதிராக. அல்லேலூயா. நீ பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறார். உன்னை அறிந்தோ அறியாமல் அப்படிதான் இருக்கிற நீ உன்னை ஆராய்ந்து பார்த்தால் தெரிய வரும். அதிலிருந்து திரும்பு என்று சொல்லுகிறார். அல்லது பழைய நிலைமைக்கு வா என்று அழைத்தல் தான் மனம் திரும்புதல். ரிப்பன்டன்ட் என்றால் அதுதான் அர்த்தம். சரிங்களா? அப்படி நீ பழைய நிலைமைக்கு திரும்பின பிறகு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதற்கு அடையாளமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார். இப்பொழுது பரிசுத்தாவியை மேற்கொள்ளும். சரிங்களா? ரைட். முதலாவதாக பரலோகத்தில் அங்கே போர் துவங்கிறது. இப்ப நீங்க கடைசியா வாசித்த வாசனை என்ன? வெளிப்படுத்தல் 12:13. சாத்தான் எட்டி உதைத்து தள்ளப்படுகிறார். சரிங்களா? இப்படி தள்ளப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. பரலோகத்தில் முதலாவது ஒரு போர் துவங்கினது. அந்த அதிகாரத்தை மேல 7வது வசனத்துல வாசினீங்கன்னா போதும் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த யுத்தமானது பிசாசுக்கும் தேவனுக்கும் தேவனுடைய தூதர்களுக்கும் பிசாசுக்கும் பிசாசை சேர்ந்த தூதர்களுக்கும் அங்க யுத்தம் உண்டாகிறது. அந்த யுத்தம் உண்டாகி எட்டி உதைத்து கீழே தள்ளப்படுகிறார். கேக்குறீங்களா? தள்ளப்பட்ட போது அவன் பூமிக்கு தள்ளப்படுகிறான். அவனுடைய பெயர் லூசிபர் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஏதேனை அப்பொழுது அசுசிப்படுத்தினான். அன்று முதல் அவன் எல்லாவற்றையும் மாசுபடுத்தி கொண்டு வருகிறான். அப்பொழுது பரலோகத்தில் யுத்தம் உண்டானது. கேக்குறீங்களா? கடைசி காலத்தில் கடைசி நேரமாக அர்மகெதோன் என்கிற கடைசி யுத்தத்தை இவன் தான் செய்கிறான். அல்லேலூயா. அர்மகெதோன் யுத்தத்தை இவன் தான் செய்கிறான். யாரை வச்சு செய்யறான் பாருங்க. அர்மகெதோன் யுத்தம் பூமியில் மூண்டு அது முடிவடையும். உங்களுக்கு அது தெரியுமா? முதலாவது பசுத்த பரலோகத்தில் யுத்தம் மூண்டது. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் லூசிபரும் அவன் தூதர்களும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு அவர்கள் கீழே தள்ளினார்கள். அவன் ஏதேனில் விழுந்த அன்று முதல் உலகத்தில் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. கேக்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கடைசி முறையாகவும் அவன் தள்ளப்படுவான். தள்ளப்பட்ட உடனே பூமிக்கு வந்து இவன் நேர எங்க போவான்னா போப்புக்குள்ள போய் உண்டு. இப்ப போப்பு முன்பு இருந்ததை விட இப்போது மிருகம் என்ற நிலைமைக்கு திரும்புகிறான். அவனுடைய இருதயம் மிருகத்தின் இருதயமாக மாற்றப்பட்டுவிடும்.
இது நடைபெறுகிற போது மணவாட்டி மேலே போவார். மணவாட்டி மேலே போவார், அவன் உதயத்துக்கு கீழே தள்ளப்படுவார். அப்பொழுது இப்போது பேசிக்கொண்டிருக்கிற இந்த போப் அப்பொழுது முழுவதுமாய் செயல்முறையில் வருவார். அப்படி வரும்போது மணவாட்டி இங்கே பூமியில இருக்க மாட்டார், மணவாட்டி மேலே போயிடுவார். அப்பொழுது யுத்தம் பர்வதத்தில் ஆரம்பித்தது போல பூமியிலையும் ஆரம்பிக்கப்படும். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 8-9 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க ஐயா. இவன் கீழே விழுந்து என்ன செய்யறான்னு பாருங்க. இப்ப பாருங்க, நான் முடிக்கிறேன், கொஞ்சம் பாக்குறீங்களா? இவன் கீழே விழுந்து போக்குள்ளாக போவது மாத்திரமல்ல, இப்ப இருக்கிற இந்த ஸ்தாபன சபைகள் எல்லாவற்றையும் கூட்டுவாங்க. மனலத்தனையான ஜனங்கள். இப்ப எப்படி இந்த செய்திக்கு மணவாட்டிக்கு விரோதமாக இந்த ஸ்தாபனங்கள் சபையில் இருக்கிறதோ அந்த முறைமை அப்படியே கை கொண்டு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேர நீங்க அருமைக்கேதவனுக்கு வருவாங்க. அருமைக்கேதவன் என்ற இடம் இப்பொழுது எருசலேமுக்கு கொஞ்சம் தொலைவில் அது இருக்கிறது. அங்க எல்லாரையும் கூட்டி சேர்ப்பான். இயேசு என்ன செய்வார்? பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா வாசிங்க. இது ரெண்டுமே சம்பவிக்கிற நேரம் இப்போதான், இப்போ சம்பவிக்கணும். இவைகள் சம்பவிக்கிற போது மணவாட்டி மேலே இருக்கும். பிறகு இப்போ இப்போ கவனிங்க, இந்த மணவாட்டிய மேலே கொண்டு போயிட்ட உடனே இங்க கீழே ஊத்துற காலம் வரும். 3 வருஷம் முடிஞ்ச உடனே இவன் என்ன செய்வான்? அவனுடைய பிரஜைகள் சபைகள், நீ பார்க்கிற அத்தனை சபைகளும் இவனுக்கு பின்னாக இப்போ இருக்கிறார். அவங்க இப்பவே இந்த செய்தியையும் மணவாட்டியையும் எதிர்க்கிறவர்களா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இவர்களை இப்போ கூட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறான். யாரு? மங்கின குதிரைக்காரர். அவருடைய வழியில் இவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். நான் நிறைய பேரை பார்த்து மைண்ட்ல அவரை பற்றி யோசனை வைத்து நான் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சபை போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். கேட்குறீங்களா? இவங்க எல்லாரும் எங்க கூட்டுன்னு வரா? அருமைக்கேதவனுக்கு கூட்டுன்னு வருவாங்க. இவர் அன்றைக்கு தூதர்களை கொண்டு யுத்தம் செய்த இவன் இன்றைக்கு பூமியில ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடியவர்களை அழைத்து கொண்டு நேர அருமைக்கேதவனுக்கு வருவான். இயேசு என்ன செய்வார்? இங்கிருந்து உங்களை மேலே கொண்டு போயிட்டு 3 வருஷம் அங்கே வைத்து திரும்பமாக உங்களை கொண்டு வருவார். வரும்போது அவர் முன்பாக வார்த்தை என்ற பெயரில் வெள்ளை குதிரை மேல் வருவார். நீங்களும் வெள்ளை குதிரை மேல் பரலோகத்திலிருந்து கீழே வருவீங்க. இவன் என்ன செய்வான்? பூமியில் இருக்கிற ஸ்தாபனங்களை கூட்டிக் கொண்டு அருமைக்கேதவனுக்கு வருவான். ஏன் வரா? யுத்தத்துக்கு வரா. இயேசு ஏன் வர்றாரு? அவரும் யுத்தத்துக்கு வர்றாரு. அல்லேலூயா. அவர் கூட மணவாட்டியும் வரும். அந்த நேரத்தில் பூமியில கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவர்களும் மேலிருந்து வருகிற இவர்களுமாக சேர்ந்து இப்பொழுது சாத்தானோட கூட யுத்தம் செய்வார்கள். இதுதான் அருமைக்கேதம். அதற்காகத்தான் இப்பொழுது சபையில் ஆயுதப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த சபையில் இருக்கிறவங்க பாருங்க, உன்னை பார்த்தா எரிச்சல் அடைவாங்க, என்னை பார்த்தா எரிச்சல் அடைவாங்க. ஒண்ணுமே இருக்காது. பிசாசு அவர்களுக்குள் அவ்வளவு மிகவும் பொங்கிக் கொண்டு இருப்பார்கள். இந்த யுத்தத்திற்கு இவ்வளவு எல்லாரையும் அவர் கூட்டி சேர்க்கிறார் என்று வேதத்துல நீங்க வாசித்தீங்க. அதே போல இயேசுவும் அவருடைய பிள்ளைகளை கூட்டி வானத்திலிருந்து கூட்டி சேர்த்து வருகிறார். இவனோடு எதிர்க்க முடியாது. நாம் இவர்களோடு கூட அருமைக்கேதவன்ல யுத்தம் புரிவோம். ஒன்று நீ இயேசுவோடு கூட சேர்ந்து யுத்தம் புரியணும், இல்லைன்னா பிசாசோடு சேர்ந்து யுத்தம் புரியணும். அதை இப்பொழுதே தீர்மானமானது எடுக்கப்படும். நீ யார் பக்கம் இருக்கிறியோ அவங்களோட நீ யுத்தம் செய்வ. நீ இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு பிசாசு போகிற வழியில நீ இருப்பாயானா
இவங்களோட தான் இருப்ப. நீ யாரை எதிர்க்க போகிற? இப்போது யாரை துதிக்கிறாயோ அவர் விரோதம் வரப்போகிற. பிறகு அந்த 19 அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் இவனை பூமியில இராதபடி அக்னி பொழிய செய்து இவனையும் இவனோடு புறப்பட்டு வந்த ஸ்தாபனக்காரர் ஒவ்வொரு மேலும் அக்னி கொட்டப்பட்டு எல்லாரும் கொண்டு போடுவார். மாத்திரம் அல்ல, நீயும் கூட அவனை வெட்டி வீழ்த்திட போது 19ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே தொடர்ந்து போனீங்கன்னா, இவனுடைய பிணங்களை தேவனாய் கர்த்தர் பறவைகளை உண்டு பண்ணி அவைகள் வந்து தின்னும்படி செய்திருவார். இன்றைக்கு இந்த செய்திக்கும் இந்த செய்திக்கு விரோதமாக பேசக்கூடிய அத்தனை பேரும் பறவைகளுக்கு இரையாக வைக்கப்படுவார்கள். படிக்க பற்றி பாருங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இப்போ அந்த பறவைகளுடைய விருந்து எதுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒவ்வொருவருமே. இதெல்லாம் இவனுக்கு தெரியல. மகின குதிரைக்காரன் சொல்றது பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மனவாட்டியையும் இந்த செய்திக்கும் விரோதமாக இவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அருமக்கு ஏதோ இல்லை, பிசாசோடு கூட சேர்ந்து இயேசுவை எதிர்க்க போகிறார்கள். இந்த பேரை வாஸ்தான் முடிகிறது. அவன் மகின நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். சபை பிரமாணங்கள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகள் இவை ஒன்றாக கலந்திருக்கின்றன. நான் கூறுவது சரிதானா? சபையார் ஆமென் என்று சொல்லுகிறார்கள். வண்ணங்கள் ஒன்றாக கலந்திருக்கின்றன. மரணத்தின் வர்ணமும் மங்கிய நிறமுள்ள குதிரையின் உலக பிரகாரமான போக்கும் இப்பொழுது அது உண்மையாகும். மரணத்தின் வர்ணமும் மங்கின குதிரையின் உலக பிரகாரமான போக்கும் ஓ என்ன, அவரிடம் தேவனுடைய வார்த்தையின் பசுத்த ரத்தம் காணப்படவே இல்லை. கவனியுங்கள், அவர்களை பூமியின் 4 முனைகளிலிருந்தும் அர்மகெதோன் யுத்தத்திற்கு இவன் கூட்டி சேர்க்கப்படுகின்றனர். வெளிப்படுத்தல் 20:8 என்று வேதம் கூறுகிறது. அதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் படிங்க, வெளிப்படுத்தல். போதும். இப்ப இருக்கிறாங்க இல்லையா ஸ்தாபனக்காரங்க, யாரா இருந்தாலும் இவங்க எல்லாருமே இயேசுக்கு விரோதமாய், உனக்கும் எனக்கும் விரோதமாய் கடைசி நாட்களில் அர்மகெதோன் யுத்தத்தில் முடிவடைவார்கள். ஆகவே இவன் தன்னுடைய மங்கின குதிரையை ரைடிங்காக வைக்கிறார். ஆகவே இந்த மங்கின குதிரைக்காரனுக்கு என்ன பேரு? மரணம் என்று பெயர். அல்லேலூயா. மரணத்தை கொடுக்கும்படி இவன் கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த ஸ்தாபனக்காரர்களை இப்பொழுது கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார். அதற்கு தான் வேர்ல்டு சர்ச்சஸ் ஆஃப் கவுன்சில் என்று பெயர், WCC. சரிங்களா? இவைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறத பாருங்க. ஒரு நாள் இது முடிவு பெறும். எப்போது உன்னை தேவன் மேல அழைத்து போயிட்டு திரும்பமாக நீ இயேசுவோடு கூட கீழே வருவேன். அப்ப எப்படி வருவனா, எந்த சரீரத்தோடு வரமாட்டேன், தேவன் கொடுத்த வேறொரு சரீரத்தோடு கூட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவாய். இயேசுவிடத்தில் என்ன ஆயுதம் இருக்கும்? வார்த்தை என்கிற ஆயுதம் இருக்கும். அதை கொண்டு நீங்களும், அதாவது மனவாட்டியும் இந்த மங்கின குதிரைக்காரனும் அவனை சேர்ந்த இந்த சகாக்களும் நம்மோடு கூட யுத்தம் புரிவார்கள். அதற்குத்தான் அர்மகெதோன் என்று பெயர். அர்மகெதோன் என்ற இடமானது இப்போது ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசத்துல. நீங்க இப்போ உங்க செல்லுல அர்மகெதோன் போட்டு பாருங்க. ஆகவே இப்போது அவங்க அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல யார் ரெடி பண்றேன்னு. அங்கதான் யுத்தமானது முடிய போகிறது. வரையா? யுத்தம் பண்ண வருவியா? இயேசு கூட வர போறியா? பிசாசு கூட வர போறியா? இதுதான் உங்கள் நிலை. நான் கடைசியாக முடிப்பது, நீங்கள் இயேசுவோடு கூட சேர்ந்து சாத்தானை எதிர்க்க புறப்பட்டு வரப்போகிறீர்களா, அல்லது சாத்தானோடு கூட சேர்ந்து கொண்டு தேவனையும் அவருடைய மனவாட்டியையும் எதிர்க்க வரப்போகிறீர்களா என்பது உங்கள் கையில் இருக்கு. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் கூட கிருபை பாராட்டுவாரா, தயவுப்பார். இதுதான் கடைசியாக உங்க கையில ஒப்புவிட்டுட்டோம். இனிமே நீங்க என்ன செய்ய போறீங்க என்பது உங்களுக்கு பொறுத்து. இந்த குதிரைக்காரன் உன்னையும் அழைத்து கொண்டு போவானா அல்லது இயேசோடு கூட வருவாயா என்பது உங்களை பொறுத்தது. இது உங்கள் கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தான்
ஜட்ஜ் செய்து நான் யாரோடு இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உடையவனாக இருக்கேன். எத்தனை பேர் புரிஞ்சது? நான் சொன்னது அந்த நாள் வரும், அப்போது பாருங்க. ஆகவே இப்போ நீங்க இதற்காக பயந்து நீ இயேசுவோடு கூட இருந்து பிசாசை இருந்து யுத்தம் செய்ய போறியா, அது பிசாசோடு கூட சேர்ந்து இயேசு யுத்தம் செய்ய போறியா? அவ்வளவுதான். இதுதான் குதிரைக்காரனுடைய வேலை. ஆகவே நீங்க எந்த குதிரைக்காரனோட சேர போறீங்க? மங்கின குதிரையோடுவா அல்லது இயேசு கிறிஸ்து வருகிற வெள்ளை குதிரையோடுவா என்பதை தீர்மானம் உங்கள் கையில கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க மனதா இருக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே இதை நான் சொல்லி முடிச்சுட்டு கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. நான் ஒரு பாடலை பாடுகிறோம். அப்பொழுது நாம் எப்போதும் எடுக்கிறதான காணிக்கையை நாம் எடுத்து அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். நான் செவிக்கிறேன். அதற்கு முன்பு நாம் செவிக்கிறோம். அன்புள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள பரலோக தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குதிரைக்காரனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்றும் அவன் யாரெல்லாம் கூட்டி சேர்த்து கொண்டு அருமைகேதோனுக்கு வருவதற்கு இப்போது தன்னுடைய குதிரையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதையும், இதோ இந்த சோழர்கள் அல்லது வெள்ளை குதிரை ஆகிய அந்த மகத்துவமுள்ள வார்த்தை என்கிறவர் ஏறிக்கொண்டு வருகிற அவர்களோடு இவர்கள் வர வேண்டுமா அல்லது மகிழ குதிரைக்காரோடு சேர்ந்து வர வேண்டுமா என்ற தீர்மானம் இவர்கள் கரங்களில் இருக்கிறது. இது முதல் இந்த காரியத்தை கரங்களில் நான் திருவிழாவில் ஒப்புக்கொடுத்து விடுகிறேன். இவர்கள் எதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார்களோ அதுவே ஆளுகை செய்யும் என்று ஒன்று குழந்தைகளை படிக்கிற போது நான் பார்க்கிற ஆண்டுகிறேன். ஆகவே இது முதல் என்பதை குறித்து மிகுந்த கவனித்து நான் இந்த மகிழ குதிரைக்காரனா அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு மனம் திரும்பி சொன்னீர் ஆண்டவரே, பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வருவார்களா என்பதை குறித்து நான் சொல்லிவிட்ட ஆண்டவரே, இனிமேல் ஒரு கடனில் இருக்கிறது. ஆனாலும் நான் என்னோட ஊழியக்காரனாக சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர்க்கிறாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவருமே தேவனோடு கூட சேர்ந்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இந்த மகிழ குதிரைக்காரனையும் அவனை சேர்ந்த சகாக்களையும் நாங்கள் கொன்று குவித்து இந்த உலகத்தில் கடைசியான ஒரு ஜெயம் இருக்கிற யாருக்கும் அறியணும் அந்த கிருபை நாளை தந்தவர்கள். இதை குறித்து அதிகமாக இவர்கள் சிந்திக்கட்டும், அதிகமாக யோசிக்கட்டும். நான் எங்கே இருக்க போறேன் என்ற நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்தை இந்த சமயம் வெகுவாய் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கரங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இதை குறித்து ஒரு பெரிய மனதுள்ளவர்களாய், இதை குறித்து யோசனை உள்ளவர்களாக இவர்கள் ஆண்டு தன் பேரில் ஜீவிக்க கற்றுக் மறுபடியும் நாங்கள் சந்திக்கிற வரையிலும் இந்த தயவு கிருபை எங்களோடு இருக்கட்டும். விசேஷமாக அடுத்த பகுதிக்கு போகிறோம். அந்த பகுதியை இருக்கின்ற ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். தமிழ் பல புத்தகத்தில் 150 150 பரலோகமே என் சொந்தமே Thank you.
வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற எனது சரீரமாக இருக்கிறது, என நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் என் ரத்தத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானத்தை அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானத்தை அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால்
வீட்டில் சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். அப்போ சில இது மணிக்கு வேண்டும். லூக்கா 22வது அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நம்முடைய வேதத்தை நாம் கொடுக்கலாம். 19வது வசனத்திலிருந்து லூக்கா 22:19 முதல். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். யோவான் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுவது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருக்கிறேன். தத்துவங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து பலப்படுத்துவாராக. சபத்தோடு கூட காத்திருங்க. இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற ஒரு திருவையை கத்தோடு தந்திருக்கிறார். அது நான் வாசித்தபடி இந்த அப்பம் சிந்தப்பட்ட நீக்கப்பட்ட சரீரத்திற்கு ஒப்பாகவும், இந்த ஒயின் என்று சொல்லக்கூடிய திராட்சை ரசம் இயேசு சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை மெய்யான இருதயத்திலிருந்து உண்மையான இருதயத்திலிருந்து இதை வாங்கி புசிக்கவும் பானம் பண்ணவும் உங்களை மிக பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வேத வாக்கியம் சொல்கிறபடியே நாம் செய்கிறபடினா நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் என்ற விசுவாசத்தோடு இந்த பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். ஒருவேளை உங்களில் யாராவது தவறு செய்து பாவம் செய்து இருப்பீங்கன்னா இதில் கை வைக்க வேண்டாம். மற்றவர்கள் நீங்க துணிகரமாக இந்த 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 அப்பம் பிட்டுகளை கை கொள்ளாமல் மிகுந்த கவனத்தோடு உற்சாகத்தோடு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டவர்களாக கர்த்தரோட மனிதார் என்ற விசுவாசத்தோடு இதை வாங்கி புசிக்கவும் பானம் பண்ணவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை வர்றது கரெக்டாக இல்லையா? இல்லை கொஞ்சம் வர அதான் கவர் ஆகும் அந்த ரீச் இல்லைண்ணா. அப்படி வீட்டை சொல்லி நான் லேடிஸ் கொஞ்சம் லேடிஸ் தெரியாது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இதை வாங்கி புசிப்பதும் பானம் பண்ணுவதுமாக இருக்கிறார். இதை குறித்து நீங்கள் எந்த விதமாக இது உண்மையாகவே எனக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை நான் நினைவு கூர்ந்து இதை நான் புசிக்கிறேன் என்று வரும்போது அல்லது பானம் பண்ணுவேன் என்று வரும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுவீர்கள். வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் எவ்விதமாக இதை வந்து கைப்பற்றீங்களோ அதை கொடுக்கிறது அவங்க சோதனைகளும் வந்து வாங்கி புசிக்கிறது. ரத்தம் நடந்து தட்டுருவா. அந்த வழியில் இயேசு எனக்காக என் பாவனை சுமந்து தீர்த்ததாக சிறுவை பாதத்தின் மூலமாக இயேசு ரத்த செஞ்சினார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாவத்தை பாவம் பண்ணுவது ரொம்ப ஆகிறது.
Praise the Lord Jesus. எப்போதும் போலவே சோதனை எனக்கு எழுதப்படமாக சொல்லி நீங்கள் கேட்கப்படுவதற்கு அல்லாது அவர்கள் தெரிந்து பாதங்களை எல்லாரும் போய் நிற்காது போகிறது அதே போல சோதனை மேலே சென்று ஒரு காலத்தில் அறிவித்து